கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு மற்றும் வாழ்த்துதல்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூரு பட்டணத்தின் பரிசுத்தவான்களாகிய உங்களிடத்தில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இன்றைய நாளில் நான் பெற்றதான கிருபை இரக்கத்துக்காக வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு இரட்சகர் மூலமாக நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, சகோதரர் அறிவித்தது போன்ற ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக உங்கள் மத்தியில் நம்ம வந்திருக்கிறோம். உங்கள் அன்பு சகோதரர்கள் சென்னை கோயம்பேடு பகுதி எக்லிஷாவில் இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய அன்பு மற்றும் வாழ்த்துதல்களை உங்கள் யாவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக ஸ்பிரிட் பிகாட்டன் சன்ஸ், தேவ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட தேவ புத்திரர்கள் அவர்களுடைய வளர்ச்சி. அன்பானவர்களே, இது பாடம் ஒரு அடிப்படை பாடம் போல இருக்கும். ஆனாலும் தேவன் 7ஆம் தூதன் மூலமாக தந்திட்ட அநேக கருத்துக்களை நம்ம இதிலிருந்து பார்க்க இயலும். ஆதார வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வசனம் நம்ம வாசிக்கும் போது சில விளக்கங்கள் நமக்கு அங்க கிடைக்கிறது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்த வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வசனம், பாடத்தினுடைய தலைப்பு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸி மாதிரி இருக்குமா? இல்ல. வாக்குத்தத்தம் பாடமும் இல்லையா? வாக்குத்தத்தம் மாதிரி இருக்கா? நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்படி கெஸ் பண்ணி சொல்லுங்க. கேரக்டர் ஸ்டடி மாதிரி இருக்குமா? சரி, இப்போ வாக்குத்தத்தமா இல்ல கேரக்டர்? ரெண்டுமே இருக்குது. ஆனா இது எதுவுமே இல்லை. இந்த மூணும் இல்லை. தேவன் தம்முடைய புத்திரர்களை பூமியில உருவாக்கதை குறித்த தேவனுடைய திட்டம், டிவைன் பிளான். அதுவும் பர்டிகுலரா புது சிருஷ்டிகளை உருவாக்குவதில் இருக்கிற தெய்வீக திட்டம். தெய்வீக திட்டம் புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. புது சிருஷ்டியை சிருஷ்டிப்பதற்கு அல்லது உருவாக்குவதற்கு என்று அவர்களுடைய உருவாகுதல், அப்புறம் அவர்களுடைய வளர்ச்சி குறித்ததான தெய்வீக திட்டம். இப்போ இந்த புது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்பு மற்றும் வளர்ச்சி பற்றின அறிவுக்கு எந்த ஒரு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? புது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்பு மற்றும் புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சி, இந்த காரியங்கள் குறித்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ரொம்ப அதிக அளவுக்கு. சகோதரருடைய எழுத்துக்கள்ல பார்க்கும்போது தேவன் தம்முடைய சிருஷ்டிப்புகளில் தம்முடைய குமாரனை சிருஷ்டித்த பின்பு ஒரு விசேஷித்த சிருஷ்டிப்பை சிருஷ்டிக்கிறார் என்றால் அது புது சிருஷ்டியின் சிருஷ்டிப்பு. இப்ப தேவன் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா,
உன்னதமான ஒரு முக்கியத்துவத்தை புது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்பிலும் அதனுடைய வளர்ச்சியிலும் தேவன் அங்க கவனம் செலுத்துகிறார். அப்படின்னா தேவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, தேவனை அறிந்த நாமோ எந்த அளவுக்கு புது சிருஷ்டியின் சிருஷ்டிப்பிலையும் அதனுடைய வளர்ச்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி. அப்படிதானே? கேட்கிறோமா? அது ஏதோ சிருஷ்டித்தார், ஏதோ ஆஷாக்கு போஷாக்கு கொடுக்கிறார், பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு விட்டுடலாமா? பார்த்தீங்களா? அப்போ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சொல்லிட்டோம், இந்த பாடம் டிவைன் பிளானோடு சம்பந்தப்பட்டது இல்லையா? டிவைன் பிளான் இது கிளியரா தெரியுதா? இங்க கிளியரா தெரியுதா எல்லாருக்கும்? இதுதான் கிளியரா இருக்கா? தமிழ்ல இருக்க நல்லா இருக்கு. சரி, ஓகே. நம்ம லெட்டர்ஸ் பார்க்க போறதில்ல, இந்த தளங்கள் மட்டும்தான் பார்ப்போம். வசனம், ஆதார வசனம் முடிஞ்சா நீங்க போடுங்க பிரதர். நம்ம அந்த வசனத்தை இந்த டிவைன் பிளான் சார்ட்ல எப்படி பொருத்தி பார்க்கறது பார்க்கலாம். அடுத்த வசனம், இந்த வார்த்தை கவனிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள், இந்த வார்த்தைகள் இந்த சார்ட்ல எங்க இருக்கு? கேபிட்டல் எம்மா, கேபிட்டல் எம்மா இதானே? கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. இதுதான் இல்லையா? ஓகே. இந்த எம் இல்லையா? ஸ்மால் எம் இல்லையா? ஸ்மால் எம்மையும் குறிக்கும். என் அதுக்கு அடுத்தது இல்லையா? சரி, நம்ம கீழே இருந்தே போலாம். சரி, எல்லாருக்கும் தெரியுதானே சார்ட்? இது ஆர் பிளேன் இல்லையா? யார் இங்க இருக்கிறவங்க? யாரு? மனுஷர்கள். என்ன பாஷை பேசுவாங்க? மனுஷர் பாஷை தான் பேசுவாங்க, சந்தேகமே இல்லை. மனுஷர்கள் தான் அங்க இருக்காங்க, மனுஷ பாஷை தான் பேசுவாங்க. இங்கேருந்து இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா, பாருங்க, ஆர் பிளேன்ல இருந்து எங்க வர்றாங்க? என் பிளேனுக்கு வராங்க. இந்த என் பிளேன்ல இருக்கிறவங்க யாரு? நீதிமான்கள். இவங்க என்ன பாஷை பேசுவாங்க? நீதிமான்கள் தானே, நீதியானவைகளை தானே பேசணும். இங்க யாராவது வந்திருக்கீங்களா இந்த லெவலுக்கு? யாருமே வரலையா? எல்லாருமே வந்திருக்கிறோம். தேவன் அழைக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமான் என்கிற நிலைமைக்கு என்ன பண்றார்? கொண்டு வர்றார். சோ இப்ப கேள்வி என்னன்னா, நீதியான வார்த்தைகளை அல்லது நீதியான மொழிகளை இந்த தளத்துல இருக்கவங்க பேசுறாங்களா, பேசலையா? பேசுறோமா? கேள்வி ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப பாருங்க, இவங்க என்ன பாஷை பேசுவாங்க? மனுஷ பாஷை தான், ஆனா அது ஓரளவுக்கு நீதியா இருக்க மாதிரி பார்த்துப்பாங்க. அடுத்த பிளேன் எம் பிளேன். இந்த பிளேன்ல இருக்கவங்க யாரு? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவங்க. இவங்க என்ன மொழி பேசுவாங்க? என்ன மொழி பேசுவாங்க? பரிசுத்தமானவைகளை பத்தியே யோசிப்பாங்க. பரிசுத்தமா, இதெல்லாம் நமக்குள்ள கான்செப்ட், அது பேசிட்டே போறோம். பட் உள்ளுக்குள்ள நம்ம கேட்கணும், நம்ம இங்க வந்திருக்கோம்னா இதெல்லாம் பேசுறோமா, இதை தான் பேசுறோமா, இதை தான் சிந்திக்கிறோமா அப்படின்னு. சரி, இங்க பரிசுத்தமானவைகளை சிந்தித்து பரிசுத்தமானவைகளை பேசுவாங்க. அடுத்த பிளேன் என்னது? எல். அங்க யார் இருப்பாங்க?
தூதர்கள் இருப்பாங்க. தூதர்கள் என்ன பாசை பேசுவாங்க? தூதர்கள் பாசை பேசுவாங்க, நமக்கு தெரியாது. தூதர்கள் பாசை பேசுவாங்க. இப்ப நம்ம கேள்வி, இந்த எம் பிளேன்ல இப்ப ஸ்மால் எம் ஸ்மால் என் இங்க இருக்கவங்க யாரு? ஜனிப்பிக்கப்பட்டு புத்திரராகும் வாய்ப்புக்குள்ள முன்னேறி கொண்டிருக்கிறவங்க, அப்படிதானே? இப்ப வசனத்தை பாருங்க. தேவனுடைய புத்திரராகும்படி அழைக்கப்பட்டு மட்டும் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டு முன்னேறி கொண்டிருப்போங்க, அப்படிதானே? வளர்ச்சி அடைஞ்சு. இப்ப வசனம் பாடிங்க. மேலும் வசனம் படிங்க, ரீட் பண்ணுங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் யாரும்? தேவனுடைய புத்திரர்கள். இந்த பிளேன்ல இந்த இடத்துல இருக்கவங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள். வெரி குட். இப்போ கான்செப்டுக்குள்ள இருக்கிற அந்த கருப்பொருள் என்னன்னு பார்க்கலாம். யார் தான் தேவனுடைய புத்திரர்களா இருக்க முடியும்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். இவங்க என்ன மொழி பேசுவாங்க? மனுஷர் பாசையை தான் பேசுவாங்க, ஆனால் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா வித்தியாசம்? இப்ப புத்திரர் ஆகணும்னா என்ன மொழிதான் என்னவா இருக்கணும்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். இன்னும் பாடத்துல இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல எம் பிளேன் வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. எல் பிளேன் நமக்கு தெரியாது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறவங்க மாம்சத்துல இருப்பாங்க, தேவ ஆவியின் சிந்தையை உடையவர்களாக இருப்பாங்க. கரெக்டா? இதுதான் பாடம். பாடத்தினுடைய இன்னர் அண்ட் அவுட்டர் லைன் நம்ம பார்த்துட்டோம். கான்செப்ட் பாருங்க. தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள், அழைக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. மாம்ச சரீரத்துல தான் இருப்பாங்க, ஆவியினால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆவியினுடைய சிந்தனையை உடையவர்களாக இருப்பாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இங்க போயிட்டோம். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம இருந்த போது தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்துச்சா? இல்ல. குமாரனை பற்றிய அறிவு இருந்துச்சா? இல்ல. முழங்காலே நின்று வேதத்தை படிச்சோம், புரிஞ்சுச்சா? தலைகீழா நின்று படிச்சவங்க கூட இருக்காங்க. ஒருத்தர் சாட்சி சொன்னார், நான் தலைகீழா நின்று வேதத்தை படிச்சேன் அப்படின்னாரு. காலை மேல தொங்க விட்டுட்டு தலையை தரையில வச்சுட்டு வேதத்தை படிப்பேன். ரொம்ப சந்தோஷமா சொன்னார். என்ன புரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட போய் தனியா கேட்க முடியுமான்னா முடியாது. ஸோ இப்படி சாட்சி சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு தேவன் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற ஆவியை நம்மகிட்ட தந்திருக்கிறார். கரெக்ட்? இப்போ பாருங்க, இந்த லைன்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோம். என்ன கஷ்டப்பட்டோம்? ஒன்னும் கஷ்டப்படல. இலவசமா பெற்றுக்கொண்டோம். ஒரே ஒரு தன்மையை காட்டணும், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். அப்புறம் விசுவாசிச்சான். கஷ்டப்பட்டோமா நம்ம? இல்ல, சந்தோஷம் தானே பட்டவங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தந்ததோடு என்ன பண்ணுச்சு, நம்மள முன்னேறுவதற்கான ஒரு வழிவகையும் அங்க காட்டினதை பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய ரகசியம், தேவனுடைய வழி நடத்துதல், சில வசனங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 25:12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இதனுடைய அர்த்தம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேணாம் இல்ல? வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 14வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். முதல் 12வது வசனத்துல வழியை தெரிவிப்பார்.
இங்க வழி என்னது? டிவைன் பிளான். உடன்படிக்கை அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பினுடைய ரகசியம். சோ இப்போ இங்க நம்ம வந்துட்டோம்னா இந்த என் பிளேன்ல வர்றது கிறிஸ்துவனுடைய ஈடுபலியினுடைய புண்ணியத்தை எப்போ விசுவாசித்தமோ, அந்த ஈடுபலியினுடைய புண்ணியத்தை விசுவாசித்தது மட்டுமல்ல நமதுடையதாக்கி கொண்டோமோ, அப்போ எங்க வந்துட்டோம்? இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க வந்த உடனே கர்த்தர் தம்முடைய வழியை நமக்கு போதித்தார், எந்த வழியில முன்னேறணும். அடுத்தது அவருடைய உடன்படிக்கை, நம்ம என்ன செய்ய வேண்டும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத உடன்படிக்கையின் மூலமாக தேவனிடத்துல காட்டுறதுக்கு அங்க ஏற்படுத்திட்டார். இப்ப நம்முடைய பாடம் எப்படி இருந்துச்சுன்னா, புத்திரர்களை தெய்வீக ஏற்பாடு அல்லது தெய்வீக திட்டத்துல எப்படி உருவாக்கி வளர்த்து புத்திரராக்குறார் என்பதுதான் பாடத்தினுடைய சாராம்சம். இப்ப நம்ம சில வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 28 முதல் 30 வரை வசனங்கள் வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நியமித்திருக்கிறார். அடுத்த வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதுதான் தெய்வீக திட்டத்துல புத்திரர்களை உருவாக்குவதில் தேவன் வைத்திருக்கிறதான திட்டம் என்கிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் எந்த ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும் அந்த திட்டத்தை செயலாக்குவதற்கு பிரமாணத்தை ஏற்படுத்துவார். ஆதாமிட்ட பிரமாணம் கொடுத்திருந்தார் இல்லையா? ஆபிரகாமை அழைக்கும் போது பிரமாணம் கொடுத்திருந்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தாரு. என்ன பிரமாணம்? அது வாக்குத்தத்தம். நான் கேட்கறது பிரமாணம். ஒபீடியன்ஸ், கிளம்பிப்போ, அதான பிரமாணம். அதே மாதிரி தேவன் ஒவ்வொரு திட்டத்திலும் பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம ஆதார வசனத்துல இருக்கிற பிரமாணம் என்னங்கிறத பார்க்கலாம். ஆதார வசனம் மீண்டும் ஒரு வாட்டி போடும்போது, இதுல பிரமாணம் எங்க இருக்கு பாருங்க. இந்த வசனத்துல இருக்க பிரமாணம் இது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது ஒரு பிரமாணம். அடுத்த வசனம், நீங்க தேவபுத்திரர் ஆகணும்னா பிரமாணம் என்ன சொல்லுது? அவருடைய ஆவியினால வழிநடத்தப்படும். சோ 2 பிரமாணங்கள் இருக்கிறத பார்த்தோம். ஒன்று சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டிக்கிற விதம். அடுத்தது புத்திரர் நிலைமைக்கு உயர்த்தணும். அந்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுதல் ஒரு பாட்டு, இன்னொரு பாட் புத்திரர் நிலைமைக்கு உயர்த்துறது. 2 பிரமாணங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நீங்களும் நானும் பிரமாணங்களை கை கொள்றதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா? நம்மகிட்ட அந்த தகுதி இருக்கா? தெய்வீக பிரமாணத்தை கை கொள்ற அளவுக்கு தகுதி இருக்கா? கவர்மெண்ட் லா ஃபுல்லா நம்ம அப்படியே ஃபாலோ பண்றோமா? எங்கெல்லாம் லூப் ஹோல் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம மாம்ச சிந்தை எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்க என்ன பண்ணிடுவோம்? வயலேட் பண்ணிடுவோம், டீவியேட் பண்ணிடுவோம். ஆனா தேவனுடைய சட்டம் சொல்லுது, எவர்கள் பிரமாணத்தை கை கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே தெய்வீக திட்டம் பிரதிபலிக்கும், பலிக்கும். இப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்குது? தெய்வீக பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ற மனநிலையில இருக்கா, இல்ல வாய்ப்பு இருக்கும்போது பார்க்கலாங்கிற மனநிலையில இருக்கா? ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். 2 ஸ்டெப்ஸ் அதுக்கு தேவை. முதல் ஸ்டெப் என்னன்னா, தெய்வீக பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல ஒரு சரியான மனநிலை, ஒரு சரியான ஆவி, சரியான சித்தம், அதாவது உள் உணர்வை, நம்முடைய சித்தத்தை உணர்ந்து பார்க்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும். என்னென்ன பார்க்கலாம்? சரியான ஒரு ஆவி, சரியான ஒரு மனநிலை,
சரியான சித்தம் அல்லது உள் உணர்வை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு, உணர்ந்து பார்க்குற அளவுக்கான ஒரு திறமை இருக்கணும். இப்படி இந்த பாயிண்ட்ஸ் இருந்துன்னா தேவன் அவர்களிடத்தில் தம்முடைய பிரமாணத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவருடைய திட்டத்தை ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஆரம்பிப்பார். பாயிண்ட் புரியுதுங்களா? ரொம்ப ஸ்லோவா இருக்கா? சரி, இப்படி போலாம். அடுத்தது பாருங்க, தேவனோடு பரிபூர்ண இணக்கம் கொண்டவர்கள் மட்டுமே அவருடைய புத்திரர்கள் ஆகும்படியான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துகிறார். 2 ஸ்டெப் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட், அந்த புது சிருஷ்டியை அல்லது தம்முடைய ஆவியினால் ஜனிப்பிக்கப்படுதல ஆரம்பிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? பிரமாணத்தை கை கொள்ளணும். அந்த பிரமாணத்தை கை கொள்றதுக்கு கேப்பபிலிட்டி அல்லது அந்த தகுதி இருக்கிறவற்றிடத்தில் அந்த ஜனிப்பிக்கப்படுதல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ஜனிப்பிக்கப்படுதல்ல ஆரம்பிச்சு அடுத்த லெவல் புத்திரராகும்படி வாய்ப்புக்குள்ள வரணும்னா அவங்க தேவனோடு முழுமையான இணக்கத்துக்குள்ள இருக்கணும். இப்ப நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் நம்முடைய சிந்தை தேவனோடு இணக்கமாக இருக்கிறதா இல்லையா? அப்ப தேவனோடு இணக்கமா இல்லைன்னா நம்ம என்ன ஆக முடியாது? தேவனுடைய புத்திரராகுன்ற வாய்ப்பை என்ன ஆயிடுவோம்? இழந்துடுவோம். இதே கருத்தை தான் இந்த பாடம் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்ப பாருங்க, தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிற தலநிலைகள் முதல்ல இங்கே பிளான்ல பார்த்துட்டோம். தூதர்கள் என்ன நிலையில இருக்காங்க? தூதர் நிலையில இருக்காங்க. அவங்க தேவனுடைய புத்திரர்கள் தான். ஆனா என்ன நிலையில இருக்கிற புத்திரர்கள்? தூதர் நிலையில இருக்கிற புத்திரர்கள். இது ஓரளவுக்கு நம்ம புரியும். கேருபீன்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தூதர் நிலையா? அதிலும் உயர்ந்த நிலை. சோ அவங்க என்ன நிலையில சிருஷ்டிக்கப்பட்டாங்களோ அதே நிலையில் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். இப்ப அடுத்த நிலை, கர்த்தர் இயேசு தலையானவரும் மகிமை அடைந்த சரீர அங்கங்களும் பரிசுத்தவான்களும் என்ன நிலையில இருக்காங்க? அவங்க தேவனுடைய புத்திரர்கள் தானே. என்ன நிலையில இருக்காங்க? தெய்வீக தன்மையில் புத்திரர்களாக இருக்கிறார்கள். எத்தனை யார் யார் பார்த்தோம்? தூதர்கள், கேருபீன்கள், மகிமை அடைந்த சபை. கர்த்தர் இயேசுவும் மகிமை அடைந்த சபையும் தேவனுடைய புத்திரர்களா இருக்காங்க. என்ன நிலைமையில? தெய்வீக நிலைமையில. ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியுதா? புரியுதா? இவங்க எல்லாருமே தேவ புத்திரர்கள் தான். தூதர் நிலையிலையும், கேருபீன்கள் நிலையிலையும், உயிர் அடைந்த பரிசுத்தவான்கள் தெய்வீக நிலையிலையும் அங்க புத்திரர்களா இருக்காங்க. நம்ம என்ன நிலையில இருக்கோம்? மாம்சத்துல புத்திரர்களா இருக்கிறோம். ஆனா மாம்சத்தை தேவன் புத்திரராக ஏற்றுக்கொள்வாரா? இல்ல. பாத்தீங்களா? அவர் ஆவினால, தம்முடைய ஆவினால நமக்குள்ள ஒரு ஜனிப்பிக்கப்படுதலை உருவாக்குனது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அதுல வளர்ச்சி அடைய செய்து தெய்வீக புத்திரர்கள் ஆகும்படியான அந்த வாய்ப்புக்குள்ள வச்சிருக்கிறதுனால நம்ம சொல்றோம் நாமும் தேவனுடைய புத்திரர்கள். புரியுது அந்த நிலைமை? ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இந்த தேவ புத்திரர்கள் வெவ்வேறு தளங்களில ஜனிப்பிக்கப்பட்டு அந்தந்த நிலையில ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சகோதர சகோதரிகளே. இப்போ அனைவருமே தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களா, ஆளப்படுகிறார்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரநிலையை நிர்ணயித்து அவர்கள் தேவ ஆவியினால் ஆளப்படுகிறார்கள். நாம மட்டும்தான் தேவனுடைய ஆவினால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? அந்த மற்ற தரநிலைகள் அவங்க ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம மட்டுமே இன்னும் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதுக்காக? அவருடைய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல், மகிமை அடைந்த சபை, தெய்வீக நிலையில் ஆளப்படத்தக்கதாக நாம இன்னும் வளர்ச்சிக்கு ஏதுவான அந்த பாதையில் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாடத்தினுடைய சாராம்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். தெய்வீக மனப்பான்மை உள்ளவர்களை தவிர தெய்வீக பிரமாணத்தை எவராலும் எங்கேயும் கை கொள்ள முடியாது. தெய்வீக மனப்பான்மை மாம்சத்தனமான மனப்பான்மை அல்ல, தெய்வீகத்தனமான மனப்பான்மை இருக்கிறவர்கள் மட்டுமே தெய்வீக பிரமாணத்தை கை கொள்ளவும் அதை வழி நடத்தவும் முடியும் என்கிற ஒரு ஆதாரத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் நமக்கு தெரியும். தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி
மாம்சத்துல பரிபூர்ண தன்மையில தேவன் சிருஷ்டித்தார். அந்த ஸ்லைடு வாசிங்க. ஸ்லைட் போடுங்க. இது நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. யார் தேவ முன்னாடி சரி. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதேதான். இப்ப இந்த பாடத்துல நம்ம ஒரு 8 ஸ்டேஜஸ் பார்ப்போம். யார் தேவனுடைய புத்திரர்கள்? தேவனிடத்தில் ஈர்க்கப்படுதல், தேவனிடத்தில் இழுக்கப்படுதல். ஈர்க்கப்படுதலும் இழுக்கப்படுதலும் ஒண்ணா? ஈர்க்கப்படுதல் அட்ராக்ட் பண்றது, இழுக்கப்படுதல் தம்மிடமாக சேர்த்துக் கொள்ளுதல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இழுக்கப்படுதல் சபையில் தேவனுடைய தேவ வல்லமையினுடைய பணி. அடுத்தது ஆவியின் ஆவியின் நிலைகளுக்கு தகுதிப்படுத்துதல், புது சிருஷ்டியின் வேலை, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களின் அன்றாட போராட்டம் மற்றும் யுத்தம், உபத்திரவத்தில் சந்தோஷப்படுதல். கடைசியாக தேவனுடைய புத்திரர்கள் உபத்திரவத்துல எப்படி சந்தோஷப்படுவாங்க என்கிறதுல பாடத்தினுடைய முடிவாக நம்ம இருக்கோம். இப்ப பாருங்க, ஆதாம் உடைய தன்மை. ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி இருந்தார்? பரிபூர்ணமா இருந்தார். இப்ப அவருக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. பாவம் வந்த உடனே தேவன் அவர் எப்படி பார்த்தார்? பாவின்னு தான் பார்த்தார், புத்திரன் பார்க்கல. அந்த தன்மையில இருந்து அவர் மாற்றப்பட்டுட்டார், பாவி என்று பார்த்தார். இப்ப ஆதாம் மற்றும் ஆதாமுடைய சந்ததி இப்ப தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காங்க? பாவிகள் தான், அல்ல சந்தேகம் இல்லை, பாவிகள் என்கிற பார்வையில் இருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே 3 தளங்கள் பார்த்தோம் இல்லையா? தூதர் தளம், கெருபீன்கள் தளம், தேவ புத்திரர்கள் தெய்வீக தன்மையில இருக்கிற தளம், மாம்சத்தில் இருக்கிற தேவனுடைய புத்திரராகும்படி இருக்கிறவர்களுடைய தளம். அந்த தளம் எது? இங்க மேப்ல இங்க இந்த இடம், இந்த இடம், ரைட்? மாம்சத்துல தான் இருப்பாங்க, ஆனால் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுவாங்க. இந்த புரிதல் நமக்குள்ள வந்தப்புறம் இப்ப ஆதாமனுடைய சந்ததி என்ன ஆவாங்க? ஆதாமனுடைய சந்ததி என்ன ஆவாங்க? மீண்டும் ஒப்புரவாவாங்க. மீண்டும் அவர்கள் ஆதாமனுடைய நிலைமைக்கு வருவாங்க. எப்ப இந்த ஆதாமனுடைய நிலைமைக்கு வருவாங்க? 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச அப்புறம் அங்க ஒரு டெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆடும் வெள்ளாடு செம்மறியாடு பிரிக்கல். அது முடிச்ச அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த பூமியை தேவன் கையில கொடுப்பார். இப்ப தேவன் கையில கொடுக்கும்போது மனுஷன் தேவனோட என்ன ஆயிடுவான்? நேரடியான உறவுக்குள்ளும். இப்ப இந்த மனுக்குலம் என்ன நிலைமைக்கு இருப்பாங்க? தேவ புத்திரர்கள் தான், ஆனா மாம்சத்துல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்ப இந்த தலங்கள் நமக்கு நல்லா தெரியுது. ஆதாமனுடைய சந்ததி மாம்ச தளத்தில் புத்திரர்களாக இருப்பார்கள். தூதர்கள் தூதர் நிலையில புத்திரர்களா இருப்பாங்க. கேருபீன்களுடைய தரநிலையில அவங்க புத்திரரா இருப்பாங்க. மகிமை அடைந்த சபை தெய்வீக தன்மையில் புத்திரராக இருப்பாங்க. இந்த நிலைகள் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச அப்புறம் இப்போ நம்முடைய கேள்வி எப்படி திரும்புதுன்னா, மாம்சத்துல செத்துப்போன நிலைமையில இருந்த நம்மை எப்படி தேவன் தம்முடைய புத்திரர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டார். இப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும் உங்களை தெரிந்து கொண்டேன்னு யாருக்கு சொன்னார்? நமக்கு சொன்னாரா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். மோசே மூலமாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய தேசத்துல கொண்டு வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. யாராவது நீங்க என்னுடைய புத்திரராய் இருக்கீங்கன்னு யூதர்களுக்கு இஸ்ரேலருக்கு சொன்னாரா? இல்ல. ஏன் சொல்லல? அவங்க யார் கிடையாது? தேவனுடைய புத்திரர்கள் கிடையாது, மாறாக தேவனுடைய வீட்டினுடைய பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரங்க. வேத வசனங்கள் வேற ஒரு தன்மையை, ஒரு நிகழ்வை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குது. கர்த்தருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு, அப்படிதானே? கர்த்தருடைய பூமியில பிறப்பு.
கர்த்தருடைய ஞானஸ்நானம் முக்கியமானதா? ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. சிலுவை மரணம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு உயிர்த்தெழுதல் முக்கியமானதா? இதே மாதிரி முக்கியத்துவம் உள்ள இன்னொரு நிகழ்வு எது? என்னது? பெந்தேகோஸ்தே நாள். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமா நம்ம இதுக்கு? கிறிஸ்துவனுடைய பிறப்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. அவருடைய ஞானஸ்நானம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அவருடைய சிலுவை மரணம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நம்ம இன்னொன்னா கூட முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றோம். எதை? பெந்தேகோஸ்தே நாள். என்னது அது முக்கியத்துவம்? அவருடைய ஆவியை மனுஷன்ட்ட கொடுக்கிறாரு. அதுவும் எந்த தலைமையில இருந்து வந்த மனுஷன்ட்ட? மரண தண்டனை வாங்கின டெத் கண்டிஷன்ல இருந்த மனுஷன அவர் நீதியின் பாதையில கொண்டு வந்து அவங்களுக்குள்ள என்ன கொடுக்கிறாரு? அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. இந்த நிகழ்வு நமக்குள்ள நடந்துச்சா? நடந்துச்சு இல்ல? எல்லாருக்குள்ளயும் அந்த நிகழ்வு நடந்திருக்குல்ல? இம்பார்ட்டன்ஸ் எப்பாவது கொடுத்துருக்கோமா? அதுக்கு கொடுக்குறோமா? எந்த அளவு கொடுக்கிறோம்? சிலுவையினுடைய பாடு மரணத்தை கொடுக்கிற அளவுக்கு கொடுக்கிறோமா? அவருடைய உயிர்த்தெழுதலை பத்தி தியானிக்கிற அளவுக்கு நமக்குள்ள தேவன் தந்துட்ட அந்த ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருப்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கொடுக்கணுமா? அது ஒரு முக்கியமான நிகழ்வு. தேவன் தம்முடைய வல்லமையை ஆவியை மனுஷர்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த வகுப்பினர் மீது எல்லாருக்கும் கொடுத்தாரா? இல்ல. ஒரு விசேஷித்த வகுப்பினர் மீது விசேஷித்த விதத்தில் தேவனிடத்திலிருந்து ஒரு விசேஷித்தமான வல்லமை, செல்வாக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மனுஷருக்கு டிரான்ஸ்பர் பண்றார். எவ்வளவு ஆச்சரியமான நிகழ்வு இது இல்லையா? எண்ணி பார்க்கணுமா வேணாமா? நமக்கு அது வரவே இல்லையா? வந்துச்சுல்ல? ஒவ்வொரு பாடமும் பேசிக் கிளாஸ்ல கேட்கும்போது எப்படி நம்மளை அப்படியே பூரிப்படைய செஞ்சிச்சு, கண்ணுல அப்படியே திறந்து பார்க்க செஞ்சிச்சு. ஆனா இந்த பரிசுத்த ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறார், நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி, எந்த ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு நம்மகிட்ட வந்திருக்குன்னா வந்திருக்கா? சரி, வராட்டி கூட பரவாயில்ல, இப்போது சொல்லுங்க. தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் பாவியாகிய மனுஷர்கள்ட்ட, மரண தண்டனை வாங்கின இந்த பாவிகளிடத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை தந்திருக்கிறார். இந்த வல்லமைக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் இருக்கு. அடுத்த சொல்ல போறோம். பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, வேற என்னென்ன இருக்கு பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி, சத்திய ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி, புத்திர சுவிகாரத்தின் குமாரத்துவத்தின் ஆவி. புத்திர சுவிகாரத்தின் குமாரத்துவத்தின் ஆவி. இப்ப இதனால நமக்கு விசுவாசம் வந்துச்சா இல்ல நம்பிக்கை வந்துச்சா? விசுவாசம் வந்துச்சா நம்பிக்கை வந்துச்சா? விசுவாசம் என்னது, நம்பிக்கை என்னது? நம்பப்படுகிறவர்கள் உறுதி என்னது? விசுவாசம். நம்பிக்கை என்னது? நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த நம்பிக்கை. பாத்தீங்களா? அப்போ நம்பிக்கையும் தேவன் நமக்குள்ள, நம்ம யாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துச்சு. உண்மையிலே நாம் தேவனுடைய ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புத்திரத்துவத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது. நாம் புத்திரர் என்று தேவனுடைய பார்வையில எண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள அங்க ஏற்பட்டிருக்கிறது என்பது சகோதர சகோதரிகளே. இப்படி பல்வேறு பெயர்கள்ல இது அழைக்கப்பட்டா கூட பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த நம்பிக்கை என்ன இருக்கும், உருவாக்கிறோம். ஜனிப்பிக்கப்படாதவங்களுக்கு, எல்லாருக்குள்ளேயும் தேவன் நம்மை தம்முடைய ஆவியினால் ஜனிப்பித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருக்கு தானே. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படியான அந்த வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை கூட அங்க இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த விசேஷித்த வகுப்பாரை யார் யார் உத்து பார்ப்பாங்க? தேவ தூதர்கள் உத்து பார்ப்பாங்க. கேருபீன்கள்
ஊற்று பார்ப்பாங்க. வேற ஒரு வகுப்பார் ஊற்று பார்ப்பாங்களா? விழுந்து போன தூதர்கள், அவங்க கூட ஊற்று பார்ப்பாங்க. அப்புறம் வேற யாரு ஊற்று பார்ப்பாங்க? இப்போ உலகத்துக்கு நம்ம யாருன்னே தெரியாது, எப்படி ஊற்று பார்ப்பாங்க? தேவதூதர்கள் ஊற்று பார்ப்பாங்க. அப்புறம் விழுந்து போன தூதர்கள் ஊற்று பார்ப்பாங்க. அப்புறம் கேருபீன்கள் ஊற்று பார்ப்பாங்க. வேற யார் ஊற்று பார்ப்பாங்க? நம்ம உடன் அங்கங்கள் பார்ப்பாங்க. சரி, கேள்வி கொஞ்சம் குதர்க்கமா இருக்குது, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவோம். தேவதூதர்கள் எப்படி ஊற்று பார்ப்பாங்க? தேவன் விழுந்து போன இந்த மனுக்குலத்துல சாவு மரண தண்டனை வாங்கினவங்கள்ட்ட நடப்பிக்கிற ஆச்சரியமானவைகளை விட்டு பார்ப்பாங்க. கரெக்ட். கேருபீன்கள் எப்படி விட்டு பார்ப்பாங்க? இவ்வளவு கிருபை கொடுத்தோம், இவனால என்ன பண்ண முடியல. பாத்தீங்களா? அந்த விதத்துல இது ஒரு கெஸ்ஸிங், வசனங்களை வச்சு பேசுறது இல்லை, இது ஆதாரம் இல்ல, உற்று பார்ப்பாங்க. ஆனா சரி, விழுந்து போன தூதர்கள் எப்படி உற்று பார்ப்பாங்க? நமக்கு பிரைம் ஏஞ்சலா இருந்தவர் வந்தாரு, நம்ம கண்டுக்கவே இல்லை. வல்லமையில சிறுத்து போன மரண நிலைமையில இருக்கவங்கள அப்படியே மீண்டும் உருவாக்கி, அதுவும் தெய்வீக தன்மைக்கு என்ன பண்றார்? உயர்த்துகிறார் என்கிற அந்த பொறாமையில உற்று பார்த்துப்பாங்க. வேற ஒருத்தங்க இப்ப நம்மை உற்று பார்க்கறாங்க. அவங்க யாரு? மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் உற்று பார்க்கறாங்க. 1874 வரைக்கும் யார் மட்டுமே பார்த்தாங்க? தேவனும் கர்த்தர் இயேசுவும் பார்த்தாங்க. தூதர்கள் அது உற்று பார்த்தாங்க, கவனிச்சாங்க. இப்ப நம்ம யார் கவனிக்கிறாங்க? 7ஆம் தூதன் நம்மளை பார்ப்பாங்களா இல்லையா? அவர் எழுதின எழுத்துக்களை நம்ம வாசிக்கும் போது, அங்க இருக்க தெய்வீக வல்லமையை நம்ம வெளிக்கொண்டு வரும்போது உற்று பார்ப்பாரா இல்லையா? எப்படி உற்று பார்ப்பார்? தெய்வீக தன்மையோடும் அவர் எழுதின எழுத்தினுடைய தன்மையோடும் நம்ம கை கொள்றோம்னு பார்ப்பாரா இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் நம்மளை ஒத்து பார்ப்பாரா இல்லையா? அவர் எழுதின எழுத்துக்களை எப்படி தெய்வீக வல்லமை அவர் ஆட்கொண்டு எழுதினாரோ அதே தன்மையில நம்ம புரிஞ்சு கை கொள்றோமான்னு பார்ப்பாரா இல்லையா? கர்த்தர் இயேசு எப்படி பார்ப்பார்? எந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நிலையில இருந்து கை கொள்றோமான்னு பார்ப்பார். பாத்தீங்களா? நம்ம மேல எவ்வளவு மேற்பார்வை இருக்குங்கிறத கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த நிகழ்வு தேவன் தம்முடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தது, அது முக்கியமான நிகழ்வு. சும்மா தரல, தந்துட்டு தேவன் உற்று பார்க்கிறார். எப்படி நம்ம அதை கை கொள்றோம்? பிரமாணத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். தெய்வீக திட்டத்தை தந்து தெய்வீக திட்டத்துக்குள்ள செயலாக்கும் போது பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பிரமாணத்தை நம்ம எவ்வாறு கை கொள்கிறோம் என்பதை தேவன் அங்க உற்று பார்க்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலதான் சொல்லிட்டோம், தெய்வீக பிரமாணத்தை கை கொள்வதற்கு ஒரு சரியான மனநிலை இருக்கணும். தேவனுடைய புத்திரர்கள் என்று கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு, தேவன் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு தேவனோடு மிக மிக நெருக்கமான இணக்கமான ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இது இல்லைன்னா ஜனிப்பிக்கப்பட்டிருப்போம், ஆனால் புத்திரராகும் வாய்ப்புக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறோமானா இல்லைங்கிற பதில் தான். அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகள் நமக்கு தெரிந்த காரியங்களாக இருந்துட்டா கூட மீண்டும் அது நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அங்க உருவாக்குகிறத பார்க்கிறோம். இப்போ தேவன் தரும் சலுகைகள், யாருக்கு சலுகைகள் தருவார்? ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டு புத்திரராகும் வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு சில சலுகைகளை தரார், வாய்ப்புகளை தரார். என்னென்ன பார்க்கலாம்? தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு தராரா இல்லையா? திட்டத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பு தரார். திட்டத்தை மட்டுமல்ல, திட்டத்தின் வாயிலாக அவருடைய நோக்கத்தை நமக்கு தெரியப்படுத்துறாரா இல்லையா? தெரியப்படுத்துகிறார். நோக்கத்தை தெரியப்படுத்துறது மட்டுமில்ல, திட்டம் கொடுத்துட்டேன், என்னுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டேன், அப்புறம் அதுல உன்னுடைய நடவடிக்கை சித்தம், தேவனுடைய சித்தத்தையும் நம்ம புரிந்து கொள்ள செய்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை உணர்வு பூர்வமாக புரிகிறவர்கள் மட்டுமே அங்க புரிந்து கொள்ள முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பைபிள்ல படிங்க.
கொலோசையர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்களுடைய இருதயங்கள் எப்போ, தேற்றப்பட்டு எதுக்கு எதுக்கு? அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் தெரிந்து செயல்படுகிறதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் தேற்றுகிறார். தேற்றப்பட்டு அப்புறம் அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. அன்பு யாருடைய சுபாவம்? தேவனுடைய சுபாவத்துல நம்ம இணைக்கப்பட்டு இணைத்து பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு ரகசியம் இருக்கு அவங்களுக்குள்ள. அன்பின் இணக்கம் ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் யாருக்கு மட்டுமே உரியது? திருப்பி தூதர் நிலைமைக்கு இல்ல, கேருபீன்களுக்கு இல்ல, யாருக்கு மட்டும்தான் இருக்குது? புத்திரர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பாத்தீங்களா? அப்போ இணைக்கப்பட்டு அப்புறம் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே. பூரண நிச்சயம். அந்த பூரண நிச்சயம் என்பது யாருக்குரியது? புத்திரர்களுக்குரியது. புத்திரர்கள், நாங்கள் புத்திரர் வாய்ப்பிலே இருக்கிறோம் என்கிற அந்த பூரண நிச்சயம் அங்க வருகிறது. அன்பு சகோதர சகோதரி, இதுக்கு தேவன் வேறொரு விதமான ஒரு ஆயத்தத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். எபேசியர் 3:10. 10வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த ரகசியத்தினுடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு அறிவித்தார். எங்களுக்கு அறிவித்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தேவன் சும்மா நமக்குள்ள அவருடைய ஆவியை தந்து நீங்க வளர்ந்தா வளருங்க அப்படியே விட்டுல. அந்த வளர்ச்சிக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அவருடைய ஏற்பாடுகளையும் அங்க நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். என்பது சகோதர சகோதரிகளே, தேவ ஆவியினால், தேவ ஆழங்களையும், தேவ ஆவியினால் தேவ ஆழங்களையும் அவருடைய சத்தியத்தின் உண்மையான சாராம்சத்தையும் பெற்றுக்கொள்ள தேவ வாக்கியங்களில், வார்த்தைகளில் வளர்ந்தேற வளர்ச்சி பெறவும் கிருபை தந்திருக்கிறார். இதுல ஒரு கவனம் பாருங்க. தேவனுடைய ஆழம்னா என்னது? இன்னும் கொஞ்சம் நல்ல லாங்குவேஜ்ல சொல்லுங்க. தேவனுடைய குணாதிசயங்கள் 6th வால்யூம்ல ஒரு இடத்துல சகோதரர் எழுதியப்பார், கிறிஸ்துவனுடைய சிந்தனைக்குள்ள நம்ம சிந்தையை செலுத்தவும், நம்முடைய சிந்தனைக்குள்ள கிறிஸ்துவனுடைய சிந்தையை எப்படி அவர் செலுத்துறாரோ அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய சிந்தைக்குள்ள நம்ம சிந்தையை செலுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி தேவனுடைய ரகசியங்களுடைய ஆழங்கள் மெயினா நம்மளை பத்தினது புரிறதுக்கு தேவனுடைய சிந்தையை ஓபன் பண்ணி நம்முடைய சிந்தை தேவ சிந்தைக்குள்ள போய் அதை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா. இதுதான் ஆழத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. புரிஞ்சுங்களா? ஏதாவது புரியுதா? நம்ம ஒருத்தவங்கள முகத்தை பார்த்தாலே நீ ஏன் ப்ராப்ளத்துல இருக்குன்னு கேட்கறோம்ல, அவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்க என்ன தன்மை இருக்கிறவங்களா இருக்காங்கன்னு பார்ப்போம்ல. ஒருத்தங்க நடந்து வர ஸ்டைலை பார்த்தே இந்த ஆள் இப்படிதான் அப்படிங்கறது ஓரளவு கெஸ் பண்ணுவோம்ல. என்ன லெவல்ல 1% அறிவிலேயே. இப்போ தேவன் தம்முடைய ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். தந்தது மட்டும் இல்ல, வாங்க என்னுடைய சிந்தனைக்குள்ள உங்க சிந்தனையை செலுத்துங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது பாத்தீங்களா? ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் தம்முடைய ஆவியின் வல்லமையை நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணனால நம்ம தேவனுடைய சிந்தைக்குள்ளேயே போய் வேற யாருக்காவது வாய்ப்பு இருக்கா? தூதர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரா தேவன்? கேராபீன்களுக்கு தெரியாது, புத்திரர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. பாத்தீங்களா? அப்போ தேவனுடைய புத்திரர்களுடைய அந்த லெவல் எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தனைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மூளை தாங்குமாத, மூளையில இதை சிந்திக்க முடியாது. தேவனுடைய சிந்தைக்குள்ள தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆவியின் மூலமாகவே அவருடைய சிந்தனைக்குள்ள நம்ம போய் அவருடைய ஆழங்களை நம்ம பார்க்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே,
இப்போ நம்ம யார் தேவனுடைய புத்திரர்கள் பார்த்த போறோம். ரெண்டாவது டைட்டில், ரெண்டாவது ஹெட்டிங்குள்ள போறோம். தேவ புத்திரராகும்படி தேவனிடத்தில் ஈர்க்கப்படுதல். கொஞ்சம் குதர்க்கமா இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இணைவா வாங்க. கேள்வி என்னன்னு பாருங்க. முதல்ல தேவனிடத்தில் ஈர்க்கப்படுதல். ஈர்க்கப்படுதல் என்னது? ஈர்க்கப்படுதல், அட்ராக்ட் பண்றது. தேவன் நம்மை அட்ராக்ட் பண்ணாரா, நம்ம தேவனை அட்ராக்ட் பண்ணுமா? தேவன் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அட்ராக்ட் பண்ணியிருக்கார். இப்ப கேள்வியினுடைய சாராம்சம் படிங்க. நம்ம சத்தியம் கேட்டு தேவனால் ஈர்க்கப்பட்டோமா, அல்லது தேவனால் ஈர்க்கப்பட்டு சத்தியம் கேட்டோமா? தேவனால் இல்ல நம்ம சத்தியம் கேட்கறதுக்கு வந்துட்டோம் இல்ல, வேற எங்கேயோ இருந்துட்டு சத்தியம் கேட்கறதுக்கு வந்தோம் இல்லையா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா கேள்வி? சத்தியம் கேட்க வந்தது தேவனால் ஈர்க்கப்பட்டு சத்தியம் கேட்க வந்தோமா, இல்ல சத்தியத்தை கேட்டு தேவனால் ஈர்க்கப்பட்டோமா? கேள்வி புரிஞ்சுச்சா இல்லையா? தேவனால் ஈர்க்கப்பட்டு சத்தியம் கேட்க வந்தோம் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கணும்ல. மனுக்குலம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சா சத்தியத்தை கேட்கறதுக்கு? இல்ல இல்ல, நமக்கு தானே கிடைச்சிச்சு. அப்படின்னா தேவனால் ஈர்க்கப்பட்டு தானே வந்துட்டோம். சந்தேகமா இருக்கா? தேவனால் ஈர்க்கப்படாம சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? அனுமதிக்குமா? இப்ப நம்முடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னா, எங்க நம்ம எப்படி தேவனால் ஈர்க்கப்பட்டோம்? நம்ம யாரு? பாவிகள், மரண தண்டனை வாங்கினவங்க. தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுடைய வார்த்தையை கையில வச்சிருந்தோம், அர்த்தமே தெரியாம கையில வச்சிட்டு இருந்தோம். நாய் கையில பனம்பழம் கிடைச்ச மாதிரி. அப்படித்தானே பழமொழி அப்படித்தானே சொல்லுது. நமக்கு சாப்பிடவே தெரியாது, புசிக்க தெரியாதவர்கள் அவ்வளவு ஒரு பழத்தை வச்சு உருட்டிட்டே இருந்தோம். இப்ப தேவன் ஈர்த்து நம்ம சத்தியம் கேட்க வந்தோம். கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், தேவ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? சரி, நிச்சயமா இருக்கா? இருக்கு, நிச்சயம் இருக்கு. தேவ ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட போது தேவனிடம் கவனத்தை பெற்றோமா, அல்லது சத்தியம் கேட்கும்போது தேவனிடத்தில் ஈர்ப்பை பெற்றோமா? தேவனிடத்துல ஈர்ப்பை பெறாம சத்தியம் கேட்க முடியல. சத்தியம் கேட்கிட்ட அப்புறம் தான் தேவனுடைய ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டோம். இது ஓரளவுக்கு கரெக்டா. அடுத்தது, நம்ம பாவிகளா இருக்கையில தேவ சித்தத்தை நம்முடைய இருதயத்தில் தோன்றினதா, அல்லது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் கண்டு அவரிடம் ஈர்த்தாரா? நம்முடைய இருதயத்துல ஒரு வாஞ்சை இருந்துச்சு, அதை பார்த்துதான் தேவன் நம்முடைய ஈர்த்துட்டார். இப்ப இந்த ஈர்க்கப்படுதல், இழுக்கப்படுதல் வேற இன்னொரு சப் டைட்டில் இருக்குது. ஈர்க்கப்படுதல் ஒரு டைட்டில். இந்த ஈர்க்கப்படுதல் இருக்கிற பாயிண்ட் பாத்தீங்களா? ரிசல்ட் பார்க்கலாம். இதுவரையும் கேள்வி தானே பார்த்தோம், ஆன்சர் பார்க்கலாமா? வசனம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, நம்ம சத்துருக்களா தானே இருந்தோம், அப்ப எப்படி குமாரன் பத்தி நமக்கு தெரியும்? அவருடைய ஈடுபலி நமக்கு எங்க தெரிஞ்சிச்சு? ஆனா வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம சத்துருக்களாய் இருக்கும் போதே தேவன் தம்மிடமாக நம்மை ஈர்த்தார். அந்த ஈர்ப்புக்கு நம்மகிட்ட என்ன இருந்துச்சு? அதான் கேள்வி. அப்படி நம்ம மட்டும் ஈர்த்தாருன்னா, நம்ம சத்துருக்களா இருக்கும்போது நம்மளை மட்டும் ஈர்த்தாருன்னா, ஏன் மற்ற உலகத்தார சேர்க்கல? என்ன இல்லை அவங்கள்ட்ட இருந்துச்சா சிஸ்டர்? உண்மையவா? அதுதான் ரிசல்ட்டு.
அந்த வாஞ்சி தான் நம்ம செத்து போன நிலைமையில எங்க இருக்குது? நமக்கு இருந்திருந்தா அவங்களுக்கு இருந்திருக்கணும் தானே? சகோதரருடைய எழுத்துல போய் பார்க்கலாம். நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா கேள்வி இருந்துச்சாங்கிறது தான் டவுட். நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னு சகோதரி சொன்னாங்க, கரெக்ட். ஆனா இருந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஆனா நிச்சயமா சொல்லலாம், தேவன் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி நம்மை ஈர்த்தார். வசனம் படிங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்னை அனுப்பின பிதா ஒருவனை ஈர்த்து அப்புறம் இழுத்து கொள்ளாவிட்டால் வர முடியாது. ஒருவனும் என்னிடத்தில் வர முடியாது. இப்ப கேள்வி, கர்த்தர் இயேசு நம்மை ஈர்த்தாரா இல்ல தேவன் நம்மை ஈர்த்தாரா? தேவன் தான் ஈர்த்துட்டு குமாரன் கையில கொடுத்தாரு. பாத்தீங்களா? அப்போ குமாரன் ஈர்க்கல, தேவன் தான் ஈர்த்தாருன்னா நம்ம என்ன காட்டிட்டோம் தேவன்கிட்ட? சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் யார், பையன் யாருன்னு தெரியுமா நமக்கு? நீங்க முதல்ல சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருந்தது. சரி, இப்போ ஒரு ஈர்ப்பு தன்மையால நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈர்க்கப்பட்டிருக்கோம். ஆதாம் தேவனுடைய புத்திரனா இருந்தார் இல்லையா? புத்திரனா இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு ஈர்ப்பு தேவைப்படுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு ஈர்ப்பு தேவைப்பட்டுச்சா? இல்ல, தேவைப்படல. ஏன் தேவைப்படல? ஸ்லைட் போடுங்க பிரதர். ரீட் பண்ணுங்க சிஸ்டர். இது உதாரணமாக, தேவன் ஆதாமை சிருஷ்டித்த போது இயல்பாகவே அவர் தேவனை நேசிப்பார். இயல்பாகவே அவர் தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புவார். இயல்பாகவே அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை தொழுது கொள்ள விரும்புவார். அவர் இயல்பான நிலையில், அதாவது தூய்மையான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததினால் இந்த விருப்பங்கள் அனைத்தும் அவருக்கு இயல்பானவையாக இருந்தன. மாம்சீக தளத்துல பரிபூர்ண தன்மையில அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுக்குள்ள தேவன் பக்கமாக இருக்க வேண்டும் என்கிற இயல்பான சுபாவமா இருந்துச்சு. இப்ப கேள்வி, ஆதாம் 100% இருந்தாருன்னா நம்ம க்ளோஸ் டு டெத் அப்படின்னா 0.1, 0.2, 1க்கு கீழே நமக்குள்ள எங்க இருந்துச்சு? தேவன் பக்கத்துல போறதுக்கான வாஞ்சை விருப்பம் இருந்துச்சா? தேவன் அற்றவர்களா தானே இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களா தானே இருந்தோம். நமக்குள்ள வாஞ்சை இருந்துச்சான்னா இருந்துச்சு. அடுத்த ஸ்லைட் போடும்போது வார்த்தைகள் கவனமாக கவனிங்க. படிங்க. பாவம் மனுக்குலத்தை இயல்புக்கு மாறானதாக ஆக்கிவிட்டது. பாவம் மனுக்குலத்தை மனித இயல்புக்கு தலையில மிருகங்களை விட கேவலமான நிலைமைக்கு மாற்றி விட்டுச்சு. ஆனால் பாவம் நுழைந்து தேவன் கொடுத்த உண்மையான குணாதிசயத்தை சிதைத்த பிறகும் மனித இருதயத்தில் சீர்கெட்ட மக்களிடையேயும் கூட தேவனை பற்றிய சில ஏக்கங்கள் எஞ்சி இருந்தன. தேவனை பற்றிய சில ஏக்கங்கள் எஞ்சி இருந்தன. அவர்கள் அவரோடு நல் இணக்கத்துடன் இருக்கவும் அவரோடு ஐக்கியம் கொள்ளவும் அவரை தங்கள் பாதுகாவலராகவும் நண்பராகவும் கொண்டிருக்கவுமே விரும்புவார்கள். இந்த பேசேஜ்ல நமக்கு தேவை அந்த லைன் மட்டும். தேவனை பற்றிய சிதஞ்சு போச்சுது, ஒரு குலைந்து போன மனுஷ சுபாவத்துல தேவனை பற்றிய ஒரு சின்ன ஏக்கம் நமக்குள்ள மிஞ்சி இருந்துச்சு. எப்போ? க்ளோஸ் டு டெத்ல கூட. பாத்தீங்களா? அந்த க்ளோஸ் டு டெத் இருக்கிறதுல அந்த ஏக்கம் எல்லா மனுஷர்கள்ட்டையும் தன்னை சிருஷ்டித்தவருடைய ஏக்கம் இருக்குது. ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா ஞானமா அவங்கள வழி விலகி விட்டான். விக்கிரக ஆராதனை அல்லது வேற விதமான ஒரு வழிமுறையில திருப்பி விட்டுட்டான். இப்ப அடுத்த பேசேஜ் படிங்க. அடுத்த ஸ்லைட் போட்டு. தேவன் மனுக்குலத்துக்கு ஆரம்பத்திலேயே பதித்ததும், ரெக்கார்ட் பண்ணது, பதித்ததுன்னா சிருஷ்டிக்கும் போதே அவனுடைய இருதயத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்ததும், ஆதாம் இனத்தின் வீழ்ச்சியினால் முற்றிலுமாக இழக்கப்படாததுமான அந்த ஆதி வல்லமையின் மூலமாகவே அன்றி வேறு எந்த வழியிலும் அவர்களை அந்த ஆதி வல்லமை என்னது?
அந்த வல்லமை யாருடையது? தேவனுடையது. எங்க இருந்துச்சு? மனுஷனுடைய இருதயத்துல ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. அது சிதைந்து போனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சோண்டு எஞ்சி இருந்துச்சு, சொற்பமானது எஞ்சி இருந்தது. அந்த வல்லமையை, அந்த தேவனை தேடுகிற அந்த எஞ்சி இருந்த கொஞ்சோண்டு இருந்த இல்லையா, அந்த வல்லமையை தேவன் கையில எடுத்தார். எப்படி நம்ம ஈர்த்தாருங்கிறதுக்கான பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். சிறுசப்படிங்க. வேறு எந்த வழியிலும் அவர்களை தம்மிடம் ஈர்ப்பதில்லை. மனுக்குலம் முழுவதும் தேவனுடைய சாயலிலிருந்து சீர்குலைந்து விட்டது. இந்த லைன் கொஞ்சம் அழுத்தி படிங்க சிஸ்டர். மனுக்குலம் முழுவதும் தேவனுடைய சாயலிலிருந்து சீர்குலைந்து விட்டது. ஆனாலும் தொழுதல், ஆராதித்தல், நீதி மற்றும் தேவனோடு இசைந்திருத்தல் ஆகியவற்றின் மீதமான வாஞ்சை மீதான வாஞ்சை மற்றவர்களை காட்டிலும் சிலரிடம் அதிகமா இருந்துச்சு. யார் அந்த சிலர்? பாத்தீங்களா? எந்த வகையில தேவனிடத்தில் நம்ம ஈர்க்கப்பட்டோம்னா, மற்றவர்களுக்கு இருந்ததை விட நம்மகிட்ட அதிகம் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்க இந்த அழைப்புக்குள்ள, இந்த சத்தியம் கேட்க வர்றதுக்கு முன்னாடி என்ன மனநிலையில இருந்தீங்கன்னா, கேட்டா தேவன் சும்மா நம்மள சத்தியம் கேட்க அழைக்கல, அது மைண்ட்ல வச்சுங்க, ஈர்த்திருக்கிறார். அப்படி ஈர்க்கிறதுக்கு நம்ம எங்கேயோ தேவன் மீது ஒரு வாஞ்சையை, அந்த தேடுதலை வைத்திருந்தோம், காட்டணும். எனக்கு ஞாபகம் இருக்கும் பட்சத்துல வயசு 10க்கு உள்ள இருக்கும், நம்ம இருந்த சபைகள்ல நரக போதனை கேட்டோம். நரகத்துக்கு யார் யார் போவோம்னா எல்லாரும் போயிட்டோம். ஏன்? எல்லாரும் பாவிகள், பாவம் இல்லாம வாழ முடியாது. அப்ப எனக்குள்ள கண்ணீர் வருது. என்ன மாதிரி கண்ணீர் வருதுன்னா, நான் ஏன் சாகணும்? எனக்கு ஜீவன் வேணும், நான் ஏன் சாகணும்? அப்போ என்ன தேவையில்லாம சிருஷ்டி பண்ணி உருவாக்கி அப்புறம் நித்திய வேதனைக்குள்ள தள்ளி மரணத்துக்குள்ள தள்ளணுமா? நான் ஏன் மரணம் அடையணும்? இந்த சிந்தனை மட்டும் இருந்தா பத்தாது, வேறொரு கேள்வி என் சிந்தனை கேட்டுச்சு. என்ன கேள்வி தெரியுமா? நீங்க மட்டும் சொகுசா காலாகாலத்துக்கு இருப்பீங்க, என்ன மட்டும் சிருஷ்டித்தது மட்டும் இல்ல, பிறக்க வச்சது மட்டும் இல்ல, சிருஷ்டிப்புங்கிற வார்த்தையை தெரியாது, பிறக்க வச்சது மட்டும் இல்ல, அப்புறம் மரணத்தை வர தருவீங்க. மரணம் மட்டும் கொடுத்தா பத்தாது, நரகத்தில் இது பாத்தீங்களா? இந்த கேள்வியினுடைய தன்மை புரியுது. சின்ன வயசுல வந்தது, வளர வளர அது குழந்தைத்தனமா தான் இருந்துச்சு. இதே மாதிரியான மனநிலை ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் வேற வேற விதமா இருந்திருக்கும். இந்த வாஞ்சியை தான் தேவன் பார்த்தார். ஏற்கனவே இருதயத்துல தேவனை அறிகிற அறிவுங்கிற இருதயத்துல பதிச்சார் இல்லையா, அதை அப்படியே டச் பண்ணி பக்கத்துல சேர்த்துட்டார். சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த வாஞ்சை எஞ்சி இருந்ததுல கொஞ்சம் அதிகமா இருந்தது, அது நம்மகிட்ட இருந்துச்சு. பாத்தீங்களா? நம்முடைய மனதினுடைய எண்ணத்தை, ஓட்டத்தை எப்படி தேவன் பார்த்து அவர் பக்கமா இழுத்துட்டார். விசேஷமானவர்களா இல்லையா? சத்துருக்களா இருக்கும்போது, பாவிகளா இருக்கும்போது தேவனை பற்றி சின்ன எண்ணம் கொண்டவங்களுக்கு இவ்வளோ பெரிய பரிசை தந்தவர். தேவனை இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிற நம்மை புத்திரராகாம விட்டுடுவாரா? பட் உண்மையை தேவனை எதிர்பார்ப்பார். கரெக்டுங்களா? உண்மையை தேவனை எதிர்பார்ப்பார் தானே? அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு தன்மை தேவன் தமிழத்துல ஈர்த்ததுக்கான ஒரு பார்வையை பார்த்துட்டோம். அடுத்ததான ஒரு பார்வை இழுக்கிறது. என்ன வித்தியாசம் ஈர்ப்பதற்கும் இழுக்கிறதுக்கும்? நம்ம கூட சத்தியம் கேட்டவங்களோட பேர்லாம் பக்கத்துல உட்கார்ந்து கிளாஸ் கேட்டாங்களா? அவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? என்ன நாங்க அவங்க எல்லாம் ஈர்க்கப்பட்டார்கள், இழுக்கப்படல. ஏன் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்படாம போனாங்க? கீழ்ப்படிதலை காட்டல, விசுவாசத்தை காட்டல, உண்மை இல்லை, பாசாங்கு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? ராஜ்யத்துல அனுபவிப்பாங்க. எப்படி? ஐயோ இந்த கிளாஸ் கேட்டுனே, நாங்க நம்பிக்கை வைக்காம போயிட்டனே. பண்ணுவாங்களா இல்லையா? அவங்கள கடைசி வரைக்கும் வாதிக்கும் அந்த தாக்கம்.
பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்குள்ள இருந்த தாக்கத்தை தேவன் ஈர்த்துட்டார். ஈர்த்தது மட்டுமல்ல, அவருடைய இழுப்புக்கு நம்ம சேர்ந்துட்டோம் அவர்கிட்ட. பார்க்கலாம், இப்போ இழுப்பு தேவன் எப்படி இழுக்கிறார், என்ன பண்ணிட்டு நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண வச்சார். இது காமன் லாங்குவேஜ். கர்த்தர் இயேசு பேசினதுனால நம்மளும் பேசிடுறோமா? நம்ம இங்க வந்துட்டோம் இல்லையா, பாடம் முடிஞ்சிச்சு, 53 லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்தது சகோதரர் சொல்லிப்பாங்க, யார் யார் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞான ஸ்நானம்னா என்னன்னே தெரியாம பேர் கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு 3-4 வருஷத்து வரைக்கும் புரியல ஞான ஸ்நானம் எடுத்துட்டு, எதுக்கு ஞான ஸ்நானம் எடுத்தோம், ஆனா கொடுத்துட்டோம். எந்த அடிப்படையில கொடுத்தோம், அதுதான் கேள்வி. நமக்கு எல்லாருக்குள்ளயும் இந்த தாக்கம் இருந்திருக்கும். கிறிஸ்து நம்முடைய இரட்சகர், தேவன் என் அப்பா, இத புரிஞ்ச அப்புறம் கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தை நான் தெரிஞ்சுட்டேன், அதை நான் அனுபவிச்சுட்டேன், ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்ப நான் என்ன செய்யறது, நீங்க சித்தமா இருக்கீங்க. மனசுக்குள்ள வார்த்தைகளா வராட்டி கூட இந்த எண்ணம் அங்க இருந்துச்சு. அப்படி அந்த எண்ணம் இருந்ததுனாலதான் அவருடைய உடன்படிக்கை நமக்கு தெரியப்படாது. நீங்க போய் உடன்படிக்கைக்கு போங்க, நான் அக்ரிமெண்ட் போடுறேன், எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நம்ம டெவலப்மெண்ட்டை பத்தி பாத்துக்கலாம், வளர்ச்சியை பத்தி அப்புறம். தேவன் எவ்வளவு உண்மை இருக்கிறார் பாத்தீங்களா, உண்மை உள்ளவரா இருக்கா பாத்தீங்களா. நம்முடைய சிந்தனைக்கு அந்த சின்ன சின்ன எண்ணத்துக்கு தேவன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், இழுத்துட்டார் பக்கமா. அர்ப்பணிப்பை பத்தி சொல்லிட்டார், அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டோம். எப்ப இந்த அர்ப்பணிப்பு புரிஞ்சு அர்ப்பணிப்பின் தன்மைக்குள்ள வந்துட்டோமோ, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதலை உருவாக்கினார். பாத்தீங்களா, தேவன் தம்மிடம் இழுக்கிற மெத்தட். சோ இந்த இதெல்லாம் நமக்கு கடந்து போன நிகழ்வுகளா இருந்துட்டா கூட நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தனைக்குள்ள வந்துட்ட காரியங்கள் இவை. இதுக்குதான் தேவன் அங்கீகாரம் கொடுத்து நம்மளை அவர் பக்கமா இழுத்துட்டாரு தவிர, சும்மா நீங்க சத்தியம் கட்டிட்டீங்க வாங்கன்னு இழுக்கல. அப்படின்னா சத்தியம் கேட்ட எல்லாரும் வந்திருக்கணும்ல, வரல இல்ல, எங்க போனாங்க அவங்க? இந்த சிந்தனையை காட்டல. எந்த சிந்தனையை காட்டல? நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்க, இதோ நான் உங்களுடைய சித்தம் செய்ய, சித்தம்னாலே தெரியாமலே உங்களுடைய சித்தம் செய்ய வர்றேன். ஏதோ ஒண்ணு அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டோம். அதுக்கு இன்னொரு காரணம், இதுதான் உண்மை, ஏற்கனவே இருந்தது பொய், இனிமேல் நாங்க இருக்க விரும்பல, சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சது. பாத்தீங்களா, இந்த தன்மைகளை நமக்குள்ள உருவாக்கி அது தேவன் தம்மிடம் இழுத்திட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த அர்ப்பணிப்பை தேவன் காட்டினார் இல்லையா, முழங்கால் போடுவோம், மண்டி போடுவோம், தலைய தரையில தொங்க வைப்போம், அப்படியே வெறிக்க பார்த்துட்டே இருப்போம். என்ன பண்றீங்க? தேவன்கிட்ட பேசுறேன், கேட்கப்பட்டுச்சா நம்முடைய பேச்சு? நல்லா கவனிக்கிறீங்களா? ரொம்ப சுவாரஸ்யமான தருணம் இதெல்லாம். அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வாட்? தேவன்கிட்ட பேசணும், பேசி பார்க்கலாம் அப்படின்னு பேச போவோம். தேவன் செவி கொடுத்தாரா? பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு ஈர்த்துட்டார், இழுத்துட்டார். ஆனா இப்போ ஜெபத்துல கேட்கும்போது செவி கொடுத்தாரா? பதில் இருக்கா எல்லாத்தையும்? செவி கொடுத்தார், கொடுக்கல? சிங்கிள் ஆன்சர் சொல்லுங்க. சகோதரர் என்ன எழுதுறார்? கொடுக்கவே இல்லையா? எப்போ? அர்ப்பணிப்புக்குள்ள வந்த அப்புறம் கூட செவி கொடுக்கவே இல்லையா? ஆனா ஒரு வழியை காட்டினாராம். கர்த்தர் இயேசு என்ன சொன்னார் முதல்ல? இல்ல அதுக்கு முன்னாடி 6:44 பார்த்தோம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும். இப்ப ஈர்ப்பு இழுப்பு வந்துச்சு. இழுத்து எங்கதான் கொண்டு போய் விடணும்? தேவன் குமாரன்தான் விடணும். இந்த வழியே தேவன் காட்டினார். பாத்தீங்களா, தேவன் எவ்வளவு ஞானமா செயல்படுகிறார். ஈர்த்துட்டார், இழுத்துட்டார், குமாரன் பக்கத்துல கொண்டு வந்து விட்டுட்டார். எப்படி? வசனம் படிங்க, யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் நானே வழியும்
சத்தியமும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒளிச்சுச்சா நம்ம காதுல இதெல்லாம்? இருதயத்துல பதிஞ்சுச்சா? குமாரன் இல்லாம தேவனிடத்துல போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. இப்ப குமாரன் கையில தேவன் கொடுத்துட்டார் கையில. பாத்தீங்களா அந்த கை மாத்தி விடுற டாக்டிக்ஸ் பாத்துட்டீங்களா? இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்தோடனே ஜெபம் பண்றதுக்கு போனோம். நம்ம ஜெபம் கூட பண்ணியிருப்போம், ஆனா தேவன் கேட்கவே இல்லை. திஸ் இஸ் நாட் அ மெத்தட். யுக மாற்றம் மாறி நமக்குள்ள ஒரு யுக மாற்றம் வந்துச்சு. யுக மாற்றம் எப்படி? இஸ்ரேலர்கள் தேவனை எப்படி தொழுது கொண்டார்கள்? பலி செலுத்தி தொழுது கொண்டார்கள். அந்த யுகம் மாறும்போது கிறிஸ்து மூலமையாய் அல்லாமல் அவங்களுடைய பலி முடிஞ்சிச்சு. ஆசரிப்பு கூடாத பலியை தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார். யுகம் மாற்றம் வந்துச்சு. அதே மாதிரி தேவன் ஈர்த்தார், இழுத்தார். இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. கொண்டு போய் குமாரன் கையில கொடுத்துட்டார். இப்ப குமாரனுடைய நாமத்தினாலே அல்லாமல் தேவனிடத்துல போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத உணர்த்திட்டார். இப்ப நம்ம குமாரன்கிட்ட போனோம். குமாரன்கிட்ட போனோம்னா குமாரன் என்ன பண்ணிட்டார்? வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு ஏத்திட்டாரா? கேள்வி புரியுதா? ஒரு ஒரு மாற்றங்கள் ஸ்டேஜஸ் தாண்டிட்டே வரும். தேவன் என்ன பண்ணிட்டார்? குமாரன் கையில கொடுத்துட்டார். குமாரன் அப்படிதான் சொன்னார், தேவன் இழுத்து என் கையில தரணும். இப்ப நம்ம குமாரன் பக்கத்துல போனோம். குமாரன் ஒரு நிபந்தனை வச்சார் பாருங்க, பெரிய நிபந்தனை. என்ன நிபந்தனை அது? சொல்லுங்க, வசனம் படிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், என்னை பின்பற்றி வர விரும்பினால், நிபந்தனை என்னது? விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. அவ்வளவுதான். குமாரன் ஒரு நிபந்தனை போட்டார் பாருங்க, ஆடி போயிட்டோம். ஓ, சிலுவை எடுக்கணுமா? அர்ப்பணிப்புக்குள்ள சும்மா வாயில பேசிட்டு வந்தா போதாதா? பாத்தீங்களா, அர்ப்பணிப்பினுடைய ரகசியத்தை குமாரன் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தினார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, விருப்பம் இருந்தா வா, இல்லாட்டி ஓடி போயிட்டு. ஞானஸ்நானம் எடுத்துட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்க? நிறைய பேர் போயிட்டாங்கல்ல. முடியாது, அவங்களால முடியாதவங்க இருக்காதீங்க, கிளம்புங்க சொல்லிட்டார். தேவனுடைய நிபந்தனை அப்படிதான் இருக்கு. பிரமாணத்தை கை கொள்ளாமல் தெய்வீக திட்டத்துல எதையும் நமக்குள்ள கிரியை செய்ய தேவன் அனுமதிக்க மாட்டார். பாத்தீங்களா, பிரமாணம். ரைட். இப்போ சிலுவை எடுத்தல் என்கிற பிரமாணத்தை பார்த்துட்டோம். பிதாவினால் ஈர்க்கப்படுதல் எல்லா தளத்திலையும் இருக்குதா? பிதாவினால் ஈர்க்கப்பட்டோம் இல்லையா, இழுக்கப்பட்டோம் இல்லையா? தூதர் நிலைமையில இருக்குதா? இல்ல, அவங்களுக்கு தேவையில்லை. தேவனுடைய அந்த பிரமாணங்களே அல்லது கட்டளைகளே அவங்களுக்கு போதுமானது. கேருபீன்கள் நிலையில தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் இழுக்கப்படுதல் எல்லாம் தேவையில்லை. தேவனுடைய வல்லமை அவங்க லெவலுக்கு கொடுத்திருக்கிறார், அதன்படி அவங்க நடந்துடுவாங்க. இப்ப யாருக்கு தான் அதிகமா தேவைப்படுதுன்னா, செத்துப்போன மாம்ச சரீரத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தான் ஈர்க்கப்படுதலும் இழுக்கப்படுதலும் ஆவியினால் வழி நடத்துதலும் தேவைப்படுது. ஈர்க்கப்படுதல் மட்டுமல்ல, இழுக்கப்படுதல் மட்டுமல்ல, ஆவியினால் வழி நடத்தப்படுதலும் அங்க தேவைப்படுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பதான் நமக்கு ஆதார வசனத்தினுடைய நிலைப்பாடு நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தணும். 8:14 ஒருவன் தேவ ஆவியினால், எவர்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கும்படி அங்க அறிவை கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல 3 நிலைப்பாடுகளை தேவன் நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார். கிருபை என்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருபை இங்கிலீஷ்ல கிரேஸ், தமிழ்ல அது தமிழ் வார்த்தை கிடையாது, அது வேற மொழியோட மிக்சிங். இரக்கம், இரக்கம். சரி, நம்ம கிருபைன்னே வச்சுப்போம்.
சரி, கிருபையை தேவனிடத்துல இருந்து எப்பாவது பெற்றிருக்கிறோமா? சரி, அடுத்தது அறிவு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிவு இருக்கா கேட்போம்ல, அறிவு இருக்கான்னு கேட்போம்ல, இருக்கா? என்ன அறிவு இருக்கு? தேவனை அறிகிற அறிவு இருக்கு. வெரி குட், சந்தோஷம். அப்போ என்னென்ன இருக்குது? கிருபை, அறிவு, இன்னொன்னு கூடவே வரும். 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கிருபை, அறிவு கூட இன்னொரு வார்த்தை வரும். என்ன சொல்லுங்க? அன்பு. என்னது அது? அன்பு. அன்புன்னா என்னதுங்க? அன்புன்னா என்னது? இன்னும் கொஞ்சம் டெஃபினிஷன் ஸ்ட்ராங்கா வேணும். அன்புன்னா என்னது? தெய்வீக சுபாவம். நம்ம என்ன சுபாவத்துல இருந்தோம்? மனுஷ சுபாவத்துல தான் இருந்தோம். அந்த மனுஷ சுபாவத்துல என்ன இருந்துச்சு? அவருடைய சாயல் இருந்துச்சு, அந்த அன்பு இருந்துச்சு. ஆனா ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இப்போ தெய்வீக அன்பு, அதாவது தெய்வீக சுபாவம் நமக்குள்ள அவருடைய ஆவியை தந்தது மட்டும் இல்ல, கிருபையும் தருகிறார், அவரை அறிகிற அறிவை தருகிறார், அவருடைய சுபாவத்தையே நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றார். அவர் நம்மகிட்ட அன்பு காட்டினதும் நம்ம அவர்கிட்ட அன்பு காட்டுறது இது பேச்சு பொருள் இல்ல. அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள என்ன பண்றார்? டிரான்ஸ்ஃபர் பண்றார். எப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கிருபை, அறிவு, அப்புறம் அன்பு, இந்த மூன்றும் இணைந்தே வரும். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. இதுல விசேஷமானது என்னன்னா, அறிவு வந்தா மட்டும் போதாது, கிருபை கிடைத்தால் மட்டும் அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவத்துல வளர செய்கிறார். பாத்தீங்களா? யாருக்கு இது கிடைக்கும்? புத்திரராகும்படி இருக்கிறவங்களுக்கு அதை வளர செய்கிறார். இப்போ தேவ வல்லமை, டைம் கரெக்டா அது? ஓகே, ரைட். தேவ வல்லமை சபையில வேலை செய்தா இல்லையா? சபையில் தேவ வல்லமை வேலை செய்யுது. தேவ வல்லமையினுடைய பணி சபையில பார்க்க போறோம். எத்தனாவது சப் டைட்டில் அது? 4வதா? 4வதா நினைக்கிறோம். 4வதா? ஓகே. இப்போ சுவிசேஷ யுகத்துல தேவன் இவ்வுலகத்தின் மீது நேரடியாக செயல்படுகிறார், ஆம் இல்லை? மட்டும் சொல்றாரு, மத்தவங்க கேள்வி புரியலையா? திருப்பி கேட்கட்டுமா கேள்வி? சுவிசேஷ யுகத்துல தேவன் இவ்வுலகத்தின் மீது, இந்த பூமியின் மீது, உலகத்துல நேரடியாக கிரியை செய்கிறார், ஆமாவா இல்லையா? இல்லதான். ஆனா அவர் செய்யறாரா? எங்க செய்யறார்? பாத்தீங்களா? புத்திரர்கள்ட்ட மட்டும்தான் வேலை செய்யறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அவருடைய சிருஷ்டிப்பிலேயே உன்னதமான சிருஷ்டிப்பு எது? புது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்பு. அப்ப தேவன் கிரியை செய்யறாரா இல்லையா? புது சிருஷ்டிட்ட மட்டும்தான் தம்முடைய வல்லமையை அங்க கொடுக்கிறார். அதுக்கு சில படிநிலைகளை, சில மெத்தட, சில ஒழுங்குமுறைகளை, சில திட்டங்களை அந்த திட்டத்தின்படி தான் செயல்படுவாரே தவிர, ஓ ஆபேல் வந்துட்டாரா, மகன் ஆபேல் வாங்க உங்களுக்கு இந்த திட்டம், அப்புறம் எட்வின் வாங்க உங்களுக்கு இது திட்டம், இப்படி சொல்றாரா? இல்ல. அவர் திட்டத்தை நமக்கு தெரியப்படுத்து, அந்த திட்டத்துக்குள்ள நம்ம இசைவாக்கி கொண்டு தேவனுடைய திட்டத்தை நம்ம அறிவிக்க போறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பூமியில அழகழகான பூக்கள் வருதுல்ல, எப்படி வந்துச்சு? தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியம் அது. அப்ப தேவனுடைய வல்லமை அங்கு காட்டுதா இல்லையா? இயற்கையின் தோற்றங்கள், பூமியின் உள்ள அழகானவைகள் எல்லாம் தேவனுடைய செயல்பாடுகள் தான். ஆனாலும் தேவன் இப்போ அவைகளின் மீது கிரியை செய்யறது இல்லை. எங்க கிரியை செய்கிறார்? புது சிருஷ்டிட்ட மட்டும்தான் கிரியை செய்கிறார். பாத்தீங்களா? அப்போ இந்த தன்மை நமக்கு புரிய வரணும். இந்த உலகத்துல காணப்படுகிற அழகுகள், இயற்கையானவைகள், தேவனுடைய செயல்பாடுகள், அது சிருஷ்டிக்கும் போது இருந்துச்சு. இப்போ அது செய்யணுமா? அதன் தன்மையில அது அவைகள் அங்க செயல்படுகிறத பார்க்கிறோம். இந்த பாடத்துல தேவனுடைய பொதுவான வல்லமை, ஆவி செயல்படல. ஆனா எங்க செயல்படுது? புது சிருஷ்டியின் மேல தேவனுடைய வல்லமை அங்க செயல்படுகிறத பார்க்கிறோம். மனிதர்களுடைய இருதயத்துல
சிருஷ்டிப்புக்கு ஒரு தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். உண்மையா இல்லையா? புது சிருஷ்டியின் வேலையில தேவன் ஒரு தாக்கத்தை அதுக்கான ஆர்டர் நம்ம ஏற்கனவே படிச்சிட்ட வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் போடுங்க. படிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. நிறுத்தி படிங்க சிஸ்டர். எவர்களை முன்னறிந்தாரோ. எப்படி முன்னறிந்தார்? பாடத்துல இருந்து சொல்லுங்க. எப்படி முன்னறிந்தார்? செத்து போன தன்மையிலையும் தேவனை பற்றி ஒரு சின்ன வாஞ்சை எஞ்சி இருந்தது. அந்த இந்த வாஞ்சை நிமித்தம் தேவன் தம் பக்கம் ஈர்த்தார், அப்புறம் தம் பக்கம் இழுத்து கொண்டார். இவங்களுக்கு எவர்களை முன்னறிந்தாரோ, புரியுதா? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு ஆயிடுவோமா பிரயாசப்பட்டு. அப்ப எப்படி வசனம் அங்க வந்துச்சு? முன் குறித்தாருன்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். முன் குறித்தாருன்னா சும்மா எழுதி வச்சுட்டு போல, திட்டமிட்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை, அவருடைய ஆவி ஒருபோதும் வெறுமையாய் வராது, திரும்பி வராது. அவைகள் சிருஷ்டிக்கும். அப்படின்னா முன்னறிந்தாருன்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டார், அவ்வளவுதான். இப்ப கேள்வி, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்ம அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வோமா இல்லையா? பாடத்துல கடைசி வார்த்தைகள் இதுதான். ஆவோம், சகலத்தையும் செய்து முடிக்கிறவராய் நிற்போம், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நிலை நிற்போம், நிலை நிறுத்தப்படுவோம். அவர்களே குமாரர்கள் அல்லது புத்திரர்கள் எனப்படுவார்கள். அதுக்கு இசைவு காட்டுறதும் திட்டத்தோடு இணைந்து போறதும் யாரோட வேலை? எல்லாருமே காட்டுவாங்களா? அது யார் கையில இருக்குது? அந்த அந்த தன்மை அவங்க கையில இருக்கு. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் சண்டே சாச்சுன்னா எக்லீஷியா கரெக்டா வரும், பாடம் கேட்பேன், கேளுங்க. எல்லா இரவின் கீதம் மன்னா எல்லாம் கரெக்டா வாசிக்கிறேன், பண்ணுங்க. கடமைக்கு ஜெபம் பண்ணுவேன், பண்ணுங்க. ஆனா தெய்வீக திட்டத்துக்கு இசைவு காட்டலைன்னா இதெல்லாம் வீண். நமக்குள்ள அறிவு வளரும் போது தேவனை பற்றிய அறிவு மட்டும் போதாது, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இசைந்து இருக்கிறோமா என்கிற அந்த எண்ணமும் நமக்குள்ள அங்க வரணும். அன்பானவர்களே, இது சாதாரண காரியம் இல்லை. சும்மா வந்து நம்ம இங்க உட்காரல. இப்பவே எத்தனை தூதர்கள் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எதை போட்டோ பிடிப்பாங்க? இருதயத்துல இருந்து என்ன வரும்ல, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அது இருதயத்துல கிரியை செய்யறதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா இல்லையாங்கிறது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. போய் தேவன்கிட்ட கேட்கவே முடியாது. நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். அறியேன். ஏன் அறியேன்? எவர்களை எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு டெத் கண்டிஷன்ல அப்படி எழுப்பி 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 குமாரனுடைய சாயலுக்கு கொண்டாடுறார். இதுக்கு தேவன் நிறைய திட்டம் வச்சிருக்காரு. இதுக்குள்ள இசைவு காட்டலைன்னா நோ. குமாரனுடைய சாயலை நம்ம மாம்சத்துல இருக்கும்போது பெறுவோமானா, மாம்சத்துல பெற மாட்டோம், நம்முடைய சிந்தனையில பெறுவோம். அப்போ பவுல் சொன்னல, கிரீடம் ரெடி ஆச்சு, கன்ஃபார்ம். இந்த ஒரு தகுதிப்பாடு, ஒரு நிலைப்பாடு, ஒரு உறுதித்தன்மை எல்லாருக்குள்ளேயும் ஏற்படும். 7ஆம் தூதன் அவருடைய டெத்து பத்தி நீங்க சாட்சி கேட்டிருப்பீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டார், அவ்வளவுதான், டெத் ஆக போற, நெக்ஸ்ட் ராஜ்யத்துல மகிமையில பிரவேசிக்க போறேங்கிறத அவர் முன்னறிந்தார். அதே ஒரு நிலைப்பாடு எல்லாருக்குள்ளேயும். ஆனா குமாரனுடைய சாயலை அனுபவிப்பது எப்படின்னா மகிமையில போனோம். ஆனா பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை மரணத்துக்கு முன்பாட்டி நம்ம நிலை நிறுத்தி இருப்போம்
அன்பு சகோதர சகோதரிகளே, சும்மா தேவனுடைய வார்த்தைகள் இங்கே எழுதப்படல, அதை செய்யறதுனால தான் தேவன் இங்கே எழுதி இருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்தும் இருக்கிறார். இன்னொரு வசனத்துல நம்ம இன்னும் இதை நிலைநிறுத்தலாம். இப்போ புதிய ஏற்பாட்டு எழுத்துக்கள்ல, புதிய ஏற்பாட்டினுடைய எழுத்துக்கள்ல குமாரனுடைய சாயலா இருந்தாலும் சரி, எந்த திட்டமா இருந்தாலும் அங்க முக்கியத்துவப்படுத்துறது தேவனுடைய வல்லமையாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவி. அப்ப தேவனுடைய பரிசுத்த ஆவி அல்லது வல்லமை ஒரு இடத்துல அது செயல்படுதுன்னா, செயல்படுறதுக்கு தேவன் நியமிக்கிறாருன்னா நிச்சயமாக செய்யும். அதை செய்யறதுக்கு உயிரில்லாத அல்லது மனிதர்களை தாண்டி எல்லாவற்றிலையும் தேவன் இப்படிதான் அப்படின்னா அப்படி நடக்கும். மனிதர்களுக்கு மட்டும்தான் சாய்ஸ் கொடுக்குறாரு. என்ன சாய்ஸ்? ஏற்றுக்கொண்டு இசைவா இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளலையா, தேவனுடைய பார்வையில் நம்ம என்ன ஆயிடுவோம்? மறக்கடு அந்த இன்விசிபிளா போயிடும். இப்ப தேவனுடைய பார்வைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய திட்டத்தை கை கொள்ளும்படியான அந்த தேவனுடைய வல்லமையை அங்க கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, முதல்ல புது சிருஷ்டியை தேவன் பூமியில சிருஷ்டித்தார். யார்ட்ட சிருஷ்டித்தார? இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அதே வார்த்தை நமக்குள்ள சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அர்ப்பணிப்புக்குள்ள வந்த உடனே சொல்லியிருக்காரன்னா சொல்லல. எப்ப சொல்வார்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்ட்ட சொல்லியிருப்பார். நிச்சயமா நம்ம கேட்டிருப்போம், நீ என் நேசகுமாரன். தடுமாற்றங்கள் இருக்கும், நிறைய வாட்டி நம்ம பாவத்துல விழுந்துடுவோம். அப்ப நமக்குள்ள கேள்வி வரும், அப்பா இன்னும் தான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒரு மன்னா, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் படிக்கும்போது உறுதியாயிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கியிருக்கீங்களா எல்லாரும்? சோ அப்ப இந்த சத்தம் நிச்சயமா, நீ என் நேசகுமாரன், நீ என் நேசகுமாரத்தி, இன்னும் நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன், இந்த சத்தம் எல்லாருக்கும் துணிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ புது சிருஷ்டியினுடைய சிருஷ்டிப்புல தேவன் ஒரு தலைபட்சமாக செயல்படுகிறது இல்லை, நம்மையும் சேர்த்துதான் அங்க செயல்பட வைக்கிறார். இந்த புரிதல் நமக்குள்ள வரணும். தேவன் தனியாக அங்க மேஜிக் மாதிரி எதையும் செய்யல. நம்முடைய சித்தம், நம்முடைய சிந்தையை அவர் வாங்கி அந்த சிந்தனைக்குள்ளதான் இந்த புது சிருஷ்டியினுடைய அந்த சிருஷ்டிக்கப்படுகிறதை, உருவாகுதலை அங்க செலுத்துகிறார். இது பண்ற மெத்தட் இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, ஆதிக்கம் செலுத்தி அங்க செய்கிறார் என்பது சகோதர சகோதரிகள். இப்படியாக தேவனுடைய ஆவி நமக்குள்ள அங்க செயல்படுகிறத பார்க்கலாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல 9 மற்றும் 10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. யார அதிகார பழைய மனுஷன்? நமக்குள்ள இருக்கிற சுபாவம் தான். நமக்குள்ளதான் என்ன சிந்தை இப்ப உருவாக்கி இருக்கிறார் தேவன்? புது சிந்தையே சிவாய். இப்போ நான் அந்த புது சிந்தை பழைய சிந்தையை பார்த்து சொல்லுது, நான் உன்னை சாகடிக்க போறேன், உன்னை மறிக்க செய்ய போறேன், உன்னுடைய செய்கைகளை என்ன பண்ண போறேன்? கட்டுப்படுத்த போறேன். விட்டுடுமா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுமா பழைய சிந்தை? அதனாலதான் வசனம், பழைய சிந்தையும் அதனுடைய செய்கையையும் களைந்து போட்டு சிங்கிள் ஸ்டெப் தானே இது, அப்படியே ஜம்ப் பண்ற மாதிரி தானே. அப்படி இல்லை பாத்தீங்களா? அது கிராஜுவலா அழித்து போட்டு எந்த லெவலுக்கு மாறணும் பாருங்க. அடுத்த வசனத்துல, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். யாரை சிருஷ்டித்தவருடைய சாயல்? எந்த சிருஷ்டிப்பு பத்தி பேசுறாருங்க? புது சிருஷ்டி. பாத்தீங்களா? புது சிருஷ்டிக்கு ஒரு டிசைன் வச்சிருக்கிறார் தேவன். அந்த லெவலுக்கு, அந்த சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய அந்த புது சிருஷ்டியின் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புது மனுஷனை அப்படியே மோல்டு பண்ணி உள்ள வைக்கல, ஜெனிப்பித்திருக்கிறார், அதுல வளர்ச்சியை கொடுக்கிறார், நம்ம இன்ட்ரெஸ்டை கவனிக்கிறார், நம்முடைய ஆர்வத்தை கவனிக்கிறார், நம்முடைய கீழ்ப்படிதலை கவனிக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை கவனிக்கிறார், நம்முடைய செயல்பாட்டை கவனிக்கிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றார். பாத்தீங்களா? அந்த அறிவு,
அறிவு என்பது எல்லா அறிவும் நமக்கு வந்துச்சா உடனே? அப்படின்னா இங்க வர வேண்டியது இல்லைல்ல. வசனங்களுக்குள்ள இன்னும் அறிவு பொதிந்திருக்குது. அந்த அறிவை கிராஜுவலா பெற்றுக்கொள்ள செய்து, அந்த அறிவை பெற்றுக்கொண்டு சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். சென்சிபிளா யோசிக்கிறீங்களா? கேட்கறது மட்டும் இல்ல, சென்சிபிளா நமக்குள்ள யோசிக்கிற தன்மை வருதா? எல்லாரும் கவனிக்கிறீங்க, அது மட்டும் தெரியுது. ஆனா யோசிக்கிறோமா? நமக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுங்கிறது அங்க ரெக்கார்ட் ஆகுது. நீங்க பாத்துங்க. உண்மைத்தன்மை தேவன் அங்கே எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதர வசனம் வாசித்து முடிச்சிட்டீங்களா? எஸ். அப்போ தேவனுடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நாமோ வசனம் அறிவுறுத்துகிற அந்த தன்மையின்படி வளர்ச்சி அடைய வேண்டும். அது கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் அங்க பூரணமாகணும். முதலாம் உயிர்த்தெழுதலின் போது மட்டுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்துக் கொள்வோம். அது வரைக்கும் நம்பிக்கை மட்டும்தான் நமக்குள்ள இருக்கும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வளருகிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கும். முதலாம் உயிர்த்தல் மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் போது கிறிஸ்துவின் சாயல்ல முழுமையாக அங்க மாற்றப்படுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, யூஸ்வலா இந்த ரேஷியோ சொல்றாங்க இல்லையா, 1:1 சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஒரு பங்கு, அது ஒரு பங்கு. பார்ட்னர்ஸ் அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் 50% போடுறேன், ₹1 போட்டேன்னா நீயும் ₹1 போடு, அப்படித்தானே சொல்லுவோம். ஆனா தேவன் எப்படி என்ன ரேஷியோல நம்மகிட்ட பங்கு கொள்றாரு தெரியுமா? ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் 1000 மடங்கு வளரும்படிக்கு அல்லது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா 1:1000 ரேஷியோல தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறார். நம்ம 1% விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவனுக்கு இசைவன் காட்டணும்னா தேவன் 1000 மடங்கு அதை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் கூட, இந்த வாக்குத்தத்தம் கூட யாருக்குன்னா புது சிருஷ்டிக்கே தவிர மாம்சத்துக்கு இல்லை. சிலர் அதை மாம்சத்துக்கு என்று வசனத்தை எழுதி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுப்பாங்க. டெய்லி அதுக்கு முன்னாடி நின்று அப்படியே இந்த உருவ வழிபாடு செய்யற மாதிரி அப்படியே தலையாட்டிட்டு போயிடுவாங்க. இன்னும் அது புது சிருஷ்டி தேவன் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், அது ஆசீர்வாதம் இல்லை. நீங்க 1% காட்டினீங்கன்னா நான் 1000 மடங்குகளுக்கு அதை மல்டிப்ளை பண்ணி தருவேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த ஆசீர்வாதங்களை தேவன் நாங்க தருகிறார் என்று சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் படிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா 1%, தேவன் அதை 1000 மடங்கா மாத்தி கொடுத்தாருன்னா விசுவாசத்தினுடைய பூரண நிச்சயத்தன்மை நமக்குள்ள அங்க ஏற்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியின் நிலைகளுக்கு மாம்ச சரீரத்துல நம்ம பெற்றிருக்கிற புது சிந்தையை தகுதிப்படுத்துதல், தயார்படுத்துதல். அடுத்த சப்டைட்டில், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்மகிட்ட அந்த ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதல் ஏற்படுத்துவதற்கு முன்பு தேவ ஆவியின் தேவ வல்லமை நமக்குள்ள செயல்பட்டு நம்முடைய தகுதி நிலை அங்க செய்யப்படுறது பார்த்தோம். அது அந்த ஈர்ப்பு என்கிற பாடத்துல அந்த தலைப்புல பார்த்துட்டோம். அடுத்தது சத்தியம் தேவனுடைய செய்தியாக நம்முடைய காதுகள்ல கேட்கப்பட்ட போது தேவ வல்லமை நமக்குள்ள கிரியை செய்தது நம்ம உணர்ந்தோமா? ஃபீல் பண்ணீங்களா? எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க தானே? ஃபீல் பண்ண வச்சுட்டார். தேவனுடைய திட்டங்களை, ஏற்பாடுகளை புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்குள்ள தகுதியை ஏற்படுத்தினார். தேவனுடைய வல்லமை அங்க செயல்பட்டது பார்க்கிறோம். அர்ப்பணிப்பினுடைய நோக்கத்தையும் விருப்பத்தையும் நமக்குள்ள தேவன் ஏற்படுத்தி, அர்ப்பணிப்பினுடைய நோக்கம் அதை நமக்குள்ள புரிய வச்சிட்டார். அடுத்தது அதிக இரக்கத்தை நம்ம மேல தேவன் காட்டுகிறார். தேவ இரக்கத்தின் மூலம் தேவனுடைய விருப்பத்தையும் நம்ம அடைஞ்சு தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்கான நம்முடைய ஆவலையும் அங்க ஏற்றுக்கொண்டுட்டோம். இப்படி சொல்லிட்டேன்ல ஒரு 4-5 பாயிண்ட். மைண்டில் நிற்குமான நிற்காது. இதெல்லாம் ஒரு வசனத்துல அதில் நிலைநிறுத்தலாம். என்னென்ன பண்ணிட்டார்? ஜெனிப்பிச்சார், ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினார், அவருடைய நோக்கத்தை தெரியப்படுத்தினார், வார்த்தைகள்ல வசனங்கள்ல அவருடைய அந்த வசனங்கள்ல இருக்கிற வல்லமையை விளங்க பண்ணினார், தேவ திட்டங்களை மட்டும் இல்ல திட்டத்தினுடைய நோக்கங்களை புரிய வச்சார். இதெல்லாம் நமக்குள்ள தானா வந்துச்சா? நம்ம திறமையில வந்துச்சா? சத்தியம் கேட்டதுனால வந்துச்சா?
நமக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியினுடைய வல்லமையை செயல்படுத்த அனுமதிச்சதுனால இவைகள் நடந்துச்சு. வசனம் படிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் என்ன இருக்கிறார். பண்ணாராம் தேவன்? நமக்குள்ள விருப்பத்தை ஏற்படுத்தினது யார் தானா? நமக்குள்ள செய்கையை யார் தான் ஏற்படுத்தின? அப்ப நம்ம என்னதான் பண்ணோம்? இசைவை மட்டும் காட்டணும், கீழ்ப்படிதல் மட்டும் காட்டணும். தேவன் நம்மிடத்துல கிரியை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தான், அவ்வளவுதான். முரண்டு பிடிக்கல, தர்க்கம் பண்ணல. பாத்தீங்களா? விருப்பத்தை மட்டும் ஒருத்தர் ஏற்படுத்திட்டு போயிருக்கலாம், செய்கையும் செய்கிறார். வசனம் இப்ப ஞாபகம் நிக்கணும்ல, புது சிருஷ்டிக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்து விருப்பத்தை மட்டும் ஏற்படுத்தல, செய்கையும் அங்க செய்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த செய்கைகளை நமக்குள்ள ஏற்படுத்தின அப்புறம் புது சிருஷ்டியினுடைய வேலை என்னன்னு பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் ஆதார வசனத்திலே படிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமா, இந்த தன்மை நமக்குள்ள வந்துச்சு. இப்ப மாம்சத்தை அழிக்கிறதுன்னா என்னது? சொல்லுங்க. நம்முடைய விருப்பம். 99% பூமியில மனுஷர்கள் இதை தப்பா தான் புத்திப்பாங்க. நம்ம கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நம்ம சரீரங்களை பட்டினி போடுறோமா இல்லையா? நம்முடைய சரீரத்துக்கு அதிக வேலை பழுவை கொடுக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு பிரியம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னும் வசனம் அப்படி சொல்லவே இல்லை. வசனம் எங்கேயாவது அப்படி போதிக்குதா? ஆனா ஒரு மார்க்கத்தார் இதே பொழப்பா வச்சுட்டு நடத்துறாங்க. தங்களை அடிச்சுப்பாங்க, சிலுவையில அரைகிற மாதிரி பண்ணுவாங்க, அங்கங்க கிழிச்சுப்பாங்க, செருப்பை தேய்க்கிற ஒருத்தர் போய் உட்கார்ந்து. இதெல்லாம் தேவன் செய்யல. நீங்க என்ன பண்ணுங்க, புதிய ஆவி வந்துச்சு இல்லையா, அந்த ஆவியை எடுத்துட்டு போய், அந்த சித்தத்தை எடுத்துட்டு போய், பழசா ஒரு சிந்தை இருக்கும்ல, அது எங்கெங்க செயல்படுதுன்னு பாருங்க. பார்த்து அதை என்ன பண்ணுங்க, கட் பண்ணி விடுங்க. அந்த செய்கையை கட் பண்ண சொன்னாரே தவிர உறுப்புகளை பாதிக்கிறதுக்கோ கட் பண்ணவோ சொல்லல. இது புரிஞ்சிச்சு தானே? ஓகே. அப்போ இத நம்ம செஞ்சிட்டோம்னா, மாம்சத்தின் செய்கைகளை மறிக்க செய்யுங்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு ஸ்லைட்ல இருக்கு. படிங்க, அது போடுங்க, படிங்க. இது தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவிக்கு இசைவில்லாத தங்களில் உள்ள எல்லா சுபாவ பழக்க வழக்கங்களையும் தனக்குள் அழிக்க வேண்டும் என்று தேவ வசனங்கள் அர்த்தம் படுத்துகின்றன. நம்ம இது திருப்பி விளக்குறதுக்கு டைம் பத்தாது. இது இந்த பேசேஜே போதும்னு நினைக்கிறேன். திருப்பி விளக்கம் வேணுமா? தேவனுடைய ஆவிக்கு இசைவில்லாத தங்களுடைய சுபாவ வழக்கங்களை என்ன பண்ணணுமா? அழிக்க வேண்டும். அழிக்கிறதுன்னா என்னது? நம்ம விட்டு அகற்றணும். அகற்றணும், அவ்வளவுதான். சும்மா அப்படியே அகன்று போனா அகன்று போயிடுவாரா? போக மாட்டாங்கல்ல. அதுக்கு சில முயற்சிகள் எடுக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, புது சிந்தை ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை என்னன்னா, பழைய சிந்தையினுடைய சுபாவ தன்மைகளை ஆராய வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? பழைய சுபாவ தன்மைகளை என்ன பண்ணணும்? ஆராய வேண்டும். நம்ம தானா தன்னிச்சையா சில செயல்களை செய்வோம். பழைய சுபாவம், அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்காது, நெகிழ்ந்த தன்மை இருக்கும். அப்படி விடாதீங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? பாவத்தினுடைய அந்த பழைய சுபாவத்தினுடைய தன்மைகளை அழிக்கிறதுன்னா, முதல்ல அந்த பழைய சுபாவம் சில தன்மைகளை அது தானா செய்யும். அதுக்கு ஒரு கட்டுப்பாடே இருக்காது. அது விருப்பத்துக்கு கோ வித் தி ஃப்ளோ அப்படிங்கிறது அனுபவிக்கும். அதை அனுமதிக்காதீங்க. முதல்ல அங்க ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துங்க, அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா டைட் பண்ணுங்க, அப்புறம் மறிக்க செஞ்சிடுங்க, இருக்கக்கூடாது, துரத்திடுங்க அப்படிங்குது. இதுதான் ப்ராசஸ். நெகிழ்ந்த தன்மைகள் அப்படின்னு வார்த்தை இருக்குது தமிழ்ல. நெகிழ்ந்த தன்மைன்னா
அது ஒரு கட்டுப்பாடே இல்லாத தானாகவே செய்யற அந்த சுபாவங்களை முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துங்க சொல்றேன். வசனம் புரியுதா? யாரோட வேலை இது? நம்ம அண்ணா யாரு? அது சொல்லுங்க. எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற புதிய சிந்தைக்கு வேலை கொடுங்க சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? பழைய சிந்தைக்கு வேலை கொடுக்க சொல்லல, புதிய சிந்தைக்கு வேலை கொடுத்து அந்த புதிய சிந்தை பழைய சிந்தை என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத கொஞ்சம் கவனிக்க சொல்றாரு. இதையும் தேவன் தான் ஏற்படுத்தார். விருப்பத்தையும் செய்கையும் தேவன் தானே ஏற்படுது. இதுக்கு நம்ம இசைந்து கொடுத்தாலே போதுமானது, வேற எதுவும் இல்லை. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா இவைகள் மேல என்ன ஆயிடும்? ஒரு கட்டுப்பாட்டை தானாக விதிக்கும். அதுக்கு நம்ம ஒத்து போனாலே போதும். பாடம் புரியுதுங்களா உங்களுக்கு? புது சிருஷ்டிக்குள்ள இருக்கிற ஆவியின் பணி என்னன்னா பழைய சுபாவத்தை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அடையாளம் கண்டுபிடி அது கட்டுப்பாடே இல்லாம இருக்கும், அங்க ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துறது. இந்த பாடம் புது சிந்தையில மறிக்கை செய்யாத அல்லது அடையாளம் கண்டு கொள்ளாத சுபாவங்கள் இருந்ததுன்னா முதல்ல அடையாளம் கண்டது. இன்னொரு வேலை, முக்கியமான வேலை, இந்த புது சிந்தை கட்டுப்பாடை ஏற்படுத்தணும்னு சொன்ன உடனே பழைய சிந்தை என்ன பண்ணும்? மறைச்சுமாற பாசாங்க பண்ணும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பவ்யமா ரொம்ப அன்பு இருக்கிற மாதிரி பாசாங்கு. முதல்ல அதை அடையாளம் கண்டுபிடிங்க சொல்றாரு. ரெண்டாவது ஸ்டெப்ல அதை முதல்ல அதை சாகடிங்க சொல்றாரு. தைரியம் இருந்தா எதிர்த்துன்னு இல்லை, சும்மா போய் பாசாங்கு பண்ணிட்டு இருக்காதுன்னு அதை கண்டுபிடிச்சு அதை அடக்க செய்யற அன்பினால மட்டும்தான் அது முடியும். அடுத்தது, மாம்ச சரீரத்துல என்ன டீச் பண்ணணுமா? புதிய சிந்தை, நீ இந்த மாம்சம் இனிமேல் உனக்கு உரியவன் இல்லை. நீதியின் ஊழியம் செய்யறதுக்கு நீ என்ன ஆகணும்? கட்டுப்படணும். நீதியின் ஊழியம் செய்யறதுக்கு. நீதியின் ஊழியம் என்னது? அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்ப. இதுக்கு கட்டுப்பட வைக்கணுமா? மூணாவது ஸ்டெப். அடுத்தது, பழைய மாம்ச சிந்தைக்கு புதிய சிந்தை உருவாகி இருக்குதுங்கிறது அப்பப்போ காட்டிட்டே இருக்கணுமா? பாசிபிளா? இதெல்லாம் 7ஆம் தூதன் அனுபவிச்சு எழுதியிருக்காருன்னா பாசிபிள் தான். ரைட். அடுத்தது, பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலின் கீழ் எப்படி செயல்படுவது என்பதை புது சிந்தை எப்போதும் விழிப்பாயிருந்து அந்த தேவனுடைய ஆவியின் தூண்டுகிற விஷயங்களை கவனிக்கணும். இப்ப வேலையெல்லாம் யாருக்கு? பழைய சிந்தைக்கா புது சிந்தைக்கா? புது சிந்தைக்கு தான் வேலை, பழைய சிந்தைக்கு வேலையை கொடுக்கல. பாத்தீங்களா? நம்ம எங்க போய் நின்று வேலை செஞ்சுட்டு இருப்போம்? பழைய சிந்தையில வேலை செஞ்சுட்டு இருப்போம். தவறான செய்கை. நம்ம வேலை செய்ய வேண்டியது புது சிந்தைக்கு தான் ஒர்க்கே தவிர பழைய சிந்தையை கட்டுப்படுத்துறதா வேலையை தவிர புது சிந்தையில பழைய சிந்தையில போய் ஒர்க் பண்ணக்கூடாது. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேலை செய்ய வேண்டிய இடம் எங்க? புது சிந்தையில. நம்ம எங்க போய் பண்ணிட்டு இருப்போம்? நீங்கதான். புது சிந்தை பழைய சிந்தையை பார்த்து சொல்லணுமா, நீ செத்து போனவன், நீ மறைச்சு போனவன், இனி ஒன்னால என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லணுமா. அடுத்தது, இந்த மீதி இருக்கும்ல புது சிந்தை பழைய சிந்தை, அத இந்த வச்சுக்கோ கொஞ்சம். ஆனா எதுக்கு யூஸ் பண்ணணும்? தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கு. அப்பப்போ நீ சர்வெண்ட் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லணுமா. என்னென்னது அது? நம்முடைய இன்னர் ஆர்கன்ஸா இருக்கலாம், நம்முடைய கையா இருக்கலாம், நம்முடைய காது இருக்கலாம், நம்முடைய கால் இருக்கலாம், கண் இருக்கலாம், சிந்தை, அந்த மூளை, இது எல்லாத்தையும் புதிய சிந்தையின் வேலைக்காரனா வச்சுக்கணும். நீ செத்து போயிட்ட, இனிமேல் ஒரு நாள் பிரயோஜனமே இல்லை. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், கொஞ்சோண்டு இரு அது, ஆனா வேலை செய்யறதுக்கு வச்சுக்கிறேன். கொஞ்சம் சிரிப்பா இருக்குல்ல, ஆனா இதான் உண்மையும் கூட. பாருங்க, இந்த அனுபவித்து செய்கிற இந்த தன்மை அங்க இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ போராட்டம், இன்னொரு 10 minutes எடுத்துக்கலாம்ல? ரைட். போராட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னது? யுத்தம், போர். யுத்தம் பண்ணாம ஜெயம் இருக்கா? இல்ல. யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றாதான் ஜெயம். யுத்தம் யார் கூட பண்ணணும்? மாம்சத்தோட தான் யுத்தம் ஃபர்ஸ்ட். சாத்தான் அப்புறம் உலகம் அது செகண்டரி. சாத்தான் நம்ம நீதியின்படி செய்ய விரும்பினாலே என்ன ஆயிடுவாரு? சாத்தான் கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு, பக்கத்துல வர மாட்டாரு. அவரை கட்டுப்படுத்துறது நமக்கு ஈஸி. அவனுடைய செய்கைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆனா மாம்சம் தான் ரொம்ப திருக்கானது, ரொம்ப பாசாங்க பண்ணும், சொத்தது மாதிரியே நடிக்கும், ரொம்ப கேர்ஃபுல், ஏமாத்திடும் புது சிந்தைய.
புது சிந்தை அதை கண்டுபிடிச்சு அங்க அடிக்கணும், இன்டாக்ட் பண்ணணும். பாத்தீங்களா? அப்போ புது சிந்தைக்கு தான் வேலை ஜாஸ்தி. பழைய சிந்தைக்கு வேலை இருக்கா? நீ செத்து போயிட்ட, அவ்வளவுதான். ரைட். அடுத்தது, யுத்தம் இல்லாமல் என்ன இல்லை? ஜெயம் இல்லை. எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? யுத்தம் பண்றோமா? சரி, மார்னிங் பிரேயர் இருக்கா? ஆஃப்டர்நூன் பிரேயர் இருக்கா? அதுக்கு எங்க டைம் இருக்குது? வேலையில இப்போ. சரி, நைட் பிரேயர் இருக்கா? நைட் பிரேயர்ல முக்கியமா என்ன செய்வீங்க? ஓ, அந்த நன்றி சொல்லுவோம். அப்புறம் செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்களா? பண்ணி என்ன சொல்லுவீங்க? மன்னிப்பு கேட்பீங்களா இல்லையா? கேட்பீங்களா? கேட்கணுமா மன்னிப்பு? இதே ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்க. மன்னிப்பு கேட்கிறோமா? இதுதான் நம்ம வழக்கமா வச்சிருக்கிறோம். மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இவ கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஜெயம் கிடைக்குமா? மன்னிப்பு கிடைக்கும், என்ன கிடைக்காது? நம்ம என்ன சொல்லி கூட்டாரு கடைசியா? முற்றிலும் ஜெயம் கொண்டவங்களா, சகலத்தையும் செய்து. நான் டெய்லி போய் மன்னிப்பு கேட்பேன். தேவனே, அதை செஞ்சுட்ட, உங்கள்கிட்ட இரக்கம் இருக்குது, கொஞ்சம் மன்னிங்க, கொஞ்சம் கருவே காட்டுங்க, மன்னிச்சுடுவாரு. ஜெயம் நோ, அங்கேதான் நிற்போம். என்ன பண்ணலாம்? புது சிருஷ்டிக்கு என்ன இருக்குது? ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணி ஜெயம் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம். கோபப்பட மாட்டேன், ஜெயம் பெற்றுடுவீங்களா? ஆனா வார்த்தைகள் 7ஆம் தூதன் எப்படி சொல்றாருன்னா, தேவன்கிட்ட போய் இரக்கம் கேட்கறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட எப்படி சொல்லணுமா? குமாரன் மூலமா, நான் இந்த பர்டிகுலர் காரியத்துல இவ்வளவு போராடினேன், தோத்துட்டேன், ஜெயம் கொள்ள முடியல, போராடினேன், கடுமையா போராடினேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல? பொய் சொல்லக்கூடாது தேவன்கிட்ட போய். கண்டிஷன் தான் இல்லையா அது? ஆனா போராடணும். வாய்ப்பு இருக்கா நமக்கெல்லாம்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னா என்கிட்ட கேட்காதீங்க, தேவன்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருப்பீர்கள், புத்திரராக மாட்டீங்க. கண்டிஷன் அப்படிதான் சொல்லுது. அதனால என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு காரியத்தையும் தூண்டப்படும் போது செய்து முடித்துட்டா கூட தேவன்கிட்ட போய் இரக்கமும் மன்னிப்பும் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த சான்ஸ்ல நான் போராடுறதுக்கு எனக்கு என்ன தாங்க, மனநிலையை தாங்க அப்படின்னு கேட்க. அப்புறம் போராடி தோத்து போயிட்டா கூட நான் இந்த லெவலுக்கு போராடினேன், பலம் பத்தல, எனக்கு இன்னும் பலம் தாங்க, இப்படி கேட்டு பாருங்க. மன்னிப்பு கேட்கறது குறைஞ்சிடும். மன்னிப்பு கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்கலாம். எனக்கு எல்லாத்தையும் மன்னிங்க மன்னிங்கன்னா வளர்ச்சி கிடைக்காது. பாத்தீங்களா? அப்ப போராட்டம் அங்க இருக்கணும் அன்பு சௌரிகளே. அப்போ நீண்ட போராட்டம், கடுமையான போராட்டம், இவைகளை அங்க நம்ம காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறத பார்த்துட்டோம். இந்த தன்மையில தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த சில பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்கிப் பண்றோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை வெறும் பேரளவுல பேச்சளவுல இல்லாம உண்மையிலேயே நம்முடைய புது சிந்தையில தேவனுடைய வல்லமை செயல்படுறதுக்கு நம்ம எடுக்கிற சான்ஸ் அந்த போராட்டம். போராடினேன் ஜெயம் பெறல அப்படிங்கிற ஒரு தன்மையோட அங்க விடணும் அன்பு சகோதரர்களே. அடுத்தது உபத்திரவம். உபத்திரவத்துல சந்தோஷப்படுதல் இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? உபத்திரவமே இல்லைன்னு அர்த்தம். உபத்திரவத்துல சந்தோஷப்படுதல், உபத்திரவமே நம்ம அனுபவிக்க இல்லையா? போன வாரம் ஏன் பிரதர்ஸ் எக்லீஷா வரல? எனக்கு இந்த பாடு எனக்கு தான் தெரியும். ஆமா, பாடுபடுன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். எக்லீஷாவுக்கு லீவு போட்டு வீட்டுல இருக்கிற அளவுக்கு பாடு இருந்துச்சா? அப்படின்னா உபத்திரவத்துல நம்ம என்ன பண்ணல? சந்தோஷப்பட்டேன்.
பாருங்க, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம். சுவிசேஷ யுகத்துல கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவர் நிமித்த வேலையை செய்வதற்கு என்று தங்களை முழு விருப்பத்தோடு அங்க அறிக்கையிடணும். அவருடைய பாதையில அவர் வழி நடத்துகிறார், அவர்களை நேசிக்கிறார், அவர்களை ஊழியத்துக்கு என்று ஏற்படுத்துறதுல தேவன் சந்தோஷப்படுகிறார். அதே மாதிரி அந்த ஊழியத்துல இருக்கிற பாதையில பாடுகள், உபத்திரவங்களை அங்க சந்தோஷத்தோட ஏற்படுத்தணும்னு பார்க்கிறோம். கடைசியாக 4 வரிகள். தேவ சமாதானம் தங்களுடைய இருதயத்துல ஆளுகை செய்வதற்கு அனுமதிக்கணும். அப்படி தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்துல ஆளுகை செய்கிறத நம்ம உணரணும். அடுத்தது, எல்லா நடவடிக்கைகளும் தெய்வீக மேற்பார்வையில் இருக்கிறது என்பதை அறியறது மட்டுமில்ல, உணர்ந்தும் இருக்கணும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்பதுல சந்தோஷமா இருக்கணும். அன்பு சௌரியிலே, இடையில கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுட்டோம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ரீபிரின்ஸ் ஆர்டிகிள் 5582 என்கிற ஆர்டிகிள்ல இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ஒரு ரீபிரின்ஸ் ஆர்டிகிள். இந்த லவோதிக்கன் டைம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அக்டோபர் டிசம்பர் 25 லாஸ்ட் இயர் அக்டோபர் 25ல வந்து இந்த ரீபிரிண்ட் புக்கில் மேபி உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதில் இருக்கும். ரீட் பண்ணி பாருங்க. இந்த பாடம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமானதாக இருந்திருக்கும். நமக்கு தெரிந்த தெய்வீக திட்டங்களா இருந்துட்டா கூட நம்ம அங்க செயல்படுகிற விதம் விளக்கப்பட்டிருக்கிறத பார்த்தோம். இப்படிப்பட்டதான ஒரு அழைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்பதை உணரத்தக்கதாக தேவன் இந்த பாடத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.